வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். நீதிபதிகளை நியமிக்க வேண்டியது யார் என்ற மிக முக்கியமான கேள்விக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. நீதிபதிகளை நாங்கள் 1993ஆம் ஆண்டுக்கு பிறகு நாங்கள் எப்படி கொலிஜியம் மூலமாக நியமித்துக் கொண்டிருக்கிறோமோ அதே போலவே தொடரும். மத்திய அரசு ஒரு சட்ட திருத்தம் மூலமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் செல்லாது, ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல், அது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என்று இன்று 5 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறது. இது தொடர்பான மேல்முறையீட்டுக்கோ மீளாய்வுக்கோ கூட செல்ல வேண்டியதில்லை என்ற முடிவையும் அந்த அமர்வு எடுத்திருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்பிருக்கு. மத்திய அரசு என்ன செய்ய போகிறது? இப்போதைக்கு அவர்கள் உடனடியாக மீளாய்வுக்கோ மறுபார்வைக்கோ அப்பீலுக்கோ செல்வதற்கான வாய்ப்பு குறைவு என்று இப்போது சொல்லப்பட்டாலும் கூட நிச்சயமாக இதில் ஏதோ ஒரு முடிவெடுத்தாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. எனில் பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அறுதி பெரும்பான்மை நிறைவேற்றப்பட்டு இந்திய அளவில் கிட்டத்தட்ட 20 மாநிலங்களில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருந்தது. இந்த சட்ட திருத்தத்தை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்திருக்கிறது. அடுத்த கட்டமாக செய்ய வேண்டியது என்ன? ஏற்கனவே 93ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய இந்த கொலிஜியம் சிஸ்டத்தில் ஒரு மீளாய்வு தேவை. அந்த மீளாய்வு என்ன செய்வது? நவம்பர் மாதத்தில் விவாதிப்போம் என்று உச்சநீதிமன்றமே கருத்து தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய கொலிஜியம் சிஸ்டம், நீதிபதிகளுடைய நியமன சிஸ்டத்தில் நடைமுறையில் ஒரு திருத்தம் வேண்டும், ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்று நீதிமன்றமே கருதும் போது, அதற்கான விசாரணையை நவம்பர் மாதத்தில் ஒத்திவைத்திருக்கும் போது அதற்கான ஒரு தீர்வாக பாராளுமன்றம், இந்த மக்கள் மன்றம் கொடுத்ததை ஏன் நீதிமன்றம் ஏற்கவில்லை? எங்கே பிரச்சனை? இதை பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்தில் சொல்வதற்கு முன்னால் நமது டெல்லி செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது கேட்கலாம். உச்சநீதிமன்றம் இன்று வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. ஏன் இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும் பொழுது, புதிதாக வந்துள்ள சட்ட திருத்தத்தை லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டு ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டு இந்தியாவில் இருக்க மாநிலங்கள்ல பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல ஒப்புதல் பெறப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துத்தான் அமலுக்கு வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் அரசியல் சாசன அமர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த சட்ட திருத்தமானது இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அரசாங்கம் என்ன சொல்றாங்க? அரசாங்கம் தரப்புல இந்த தீர்ப்பு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தீர்ப்பை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல கொலிஜியம் சிஸ்டம்னா என்ன, அதன் பிறகு தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம்னா என்ன, முக்கிய வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம புரிஞ்சுக்கணும். கொலிஜியம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடந்த 20 வருடமாக அமலில் இருக்கிறது. நீதிபதிகளை நியமிப்பார்கள். புதிதாக வந்திருக்கும் முறைப்படி அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்கும். ஏற்கனவே இருக்கும் கொலிஜியம் சிஸ்டத்தை பொறுத்தவரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்றத்தில் 4 மூத்த நீதிபதிகள் இருப்பாங்க. ஹைகோர்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி, 2 மூத்த நீதிபதிகளும் இருப்பார்கள். அப்படியே புதிதாக வந்திருக்கக்கூடிய தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கிட்டா 6 பேர் இருப்பாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, 2 மூத்த நீதிபதிகள். இவர்கள் அல்லாமல் மத்திய சட்ட அமைச்சர், இங்கதான் அரசினுடைய தலையீடு வருகிறது. 2 சிறந்த குடிமகன்கள். அந்த 2 சிறந்த குடிமகன்களை யாரு தேர்வு செய்வாங்க அப்படின்னா 3 பேர் தேர்வு செய்வாங்க. ஒன்று இந்திய பிரதமர், எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி இல்ல அப்படின்னா பெரிய கட்சியின் தலைவர், 3 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அரசின் குறுக்கீடு வருகிறது அப்படிங்கறதுனாலதான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வந்தது, விசாரிக்கப்பட்டது, தீர்ப்பும் வெளியாகி இருக்கிறது. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா புதிதாக வந்திருக்கும் சிஸ்டம் தான் சிறந்தது, சில பேர் என்ன சொல்றாங்க கொலிஜியம் சிஸ்டம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு மார்க்கண்டேய கட்ஜு என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா இந்தியாவில் உள்ள நீதிமன்றங்கள்ல மொத்தம் 360 லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இன்று முதல் யாருமே புதுசா கொண்டு வந்து கேஸ் போடல அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இருக்கிற கேஸ விசாரிச்சு தீர்ப்பு வழங்குறதுக்கு இன்னும் 360 வருடங்கள் ஆகும். அதனால் இதற்கு அது சிறந்தது என்று சொல்ல முடியாது, பெரிய மாற்றம் தேவை என்று தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் திரு மார்க்கண்டேய கட்ஜு. பெரிய மாற்றம் தேவை என்ற ஆளுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. நீதிபதி நியமிக்க வேண்டியது யார் என்ற கேள்வி உச்சநீதிமன்றம் இந்த முடிவெடுத்த பிறகு கூட தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதைப்பற்றி இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த போது நம்முடைய வழக்கறிஞர் திரு ராமலிங்கம் நம்முடைய இணைந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க. அதேபோல பாஜகவை சேர்ந்த மாநில துணைத் தலைவர் வானதி சீனிவாசன் நம்முடைய இணைந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க. அதேபோல டெல்லியில் இருந்து ஓய்வு பெற்ற ஜார்க்கண்ட் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கற்பக விநாயகம் நீதியரசர் கற்பக விநாயகம் இருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ராமலிங்கம் ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். இந்த பிரச்சனையில 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல 4 நீதிபதிகள் மத்திய அரசுடைய தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் சட்டவிரோதமானு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஒரு நீதியரசர் திரு செல்லமேஸ்வர் மட்டும் இல்ல இது சரிதான் நான் நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. பட் பெரும்பான்மை நீதி அடிப்படையில் அவங்களுடைய தீர்ப்பு உறுதியாகிவிட்டது. இந்த தீர்ப்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய கொலிஜியம் சிஸ்டத்துடைய மேன்மையை காட்டுகிறதா, இல்லாட்டி ஒரு தவறான பாதைக்கு, ஒரு மேம்படுத்தக்கூடிய பாதைக்கு போறதை தடுக்குதா? இந்த தீர்ப்பு நான் வேற ஒரு திசையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம போக வேண்டிய பாதையில போகல. ஜனநாயக நாட்டில் ஜனநாயக பண்புகள் கூடிய ஒரு வழியில
போறதா தெரிஞ்சு நம்ம விலகி போறதா தான் நான் நினைக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எந்த ஜனநாயக நாட்டிலையுமே நீதிபதிகளை தங்களை தாங்களே நியமித்துக் கொள்ளும் முறை கிடையாது. அந்த அதிசயம் இந்தியாவில் மட்டும்தான் நடக்குது. இப்ப இருந்து நடக்கலையா? 93 அது ஆரம்ப 91 ஒரு லா மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் எடுத்து கடுதாசி எழுதுறாங்க. கடுதாசி எழுதிட்டு எந்தெந்த ஜட்ஜி வேற மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ற வில்லிங்னஸ் கேளுங்கன்னு கேட்கறாங்க. அப்பாரண்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1, 2, 3 மூணாவது கேஸ் அதை ஃபைனலைஸ் பண்ணாங்க. அது என்க்ரோச்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு முடியா வந்துருச்சு. இது அரசியலமைப்பு சட்டத்தையே பார்த்தா கூட வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் சொல்றோம். அதிகாரம் அனைத்து மக்கள் கிட்ட தான். ஜனநாயக நாட்டில் அதிகாரம் அனைத்து மக்கள் கிட்ட தான் உண்டு. அரசியலமைப்பு அந்த கான்ஸ்டிடியூஷன் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதுல மக்கள் எப்படி ஆள்றாங்கன்னா, மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க, பிரதிநிதிகள் மூலமாக சட்டம் ஏற்றுறாங்க, நிர்வாகத்தை நடத்துறாங்க. சோ இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்க மக்களுக்கு பதில் சொல்லணும். they are responsible for the people. அதே மாதிரி எக்ஸிகியூட்டிவ் வந்துட்டு நிர்வாகத்தில் அமைச்சரவை ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேச்சர். அவங்களுக்கு வரையறை இருக்கு, அவங்க பதில் சொல்ல வேண்டியவங்க. ஆனா நீதிபதி தங்களை தாங்களே எந்த ஒரு வரைமுறையும் இல்லாம, யாருக்கும் கட்டுப்படாத, எந்த ஒரு இதுவும் டிரான்ஸ்பரன்சி இல்லாம நாங்களே நியமிச்சுக்குவோம் அப்படின்றது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இரண்டாவது, என்னுடைய கருத்து, இட் இஸ் மை கன்சிடர்ட் ஒப்பீனியன். இப்போ கொலிஜியன் சிஸ்டம் சொல்றாங்க இல்லையா, இட் இஸ் உசூர்ப்டு பவர். எக்ஸிகியூட்டிவ் எடுத்துக்கிட்டு அத இந்த 14 வருஷம் ஆச்சுன்னா எனக்கு இந்த சட்டம் வருதுன்னு சொல்றேன் இல்லையா, அத மாதிரி நாங்க இவ்வளவு நாளா வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதை நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு அதை உசூர்ப் பண்ணிக்கிட்டு இவங்க அரசமைப்புக்கு விரோதமான ஒரு போக்கு. இந்த கொலிஜியம் சிஸ்டமே அன்கான்ஸ்டிடியூஷன், இட் இஸ் அகைன்ஸ்ட் லா. என்னுடைய கருத்து. அது தொடர்வோம். நம்ம இந்த நீதிமன்றம் இந்த சட்டத்தை நிராகரித்ததல்ல, நீதிமன்றத்துடைய தற்போதைய கொலிஜியம் சிஸ்டம் தான் அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது. ராமலிங்கத்துடைய பார்வையா இருக்குது. நான் நீதியரசர் கற்பகநாயகத்தை கேட்கிறேன், உங்களுடைய பார்வை. நீங்கள் ஒரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதியாக கூட இருந்திருக்கிறீங்க, சென்னை உயர்நீதிமன்ற நீண்ட நாள் பணியாற்றிருக்கீங்க. இந்த கொலிஜியம் சிஸ்டம் எப்படிப்பட்ட நீதிபதிகளை உருவாக்குகிறது என்ற கேள்வி எழுகிறதா இல்லையா? கொலிஜியம் சிஸ்டமை தொடர்வது சரியான விஷயமா? இந்த தேசிய நீதிபதி நியமன ஆணையத்தை அன்கான்ஸ்டிடியூஷனல் அறிவித்தது சரியா? உங்களுடைய பார்வை. என்னுடைய கருத்து, இன்றைக்கு கொடுத்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு. காரணம், நான் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கிறேன், ஜார்க்கண்டில் தலைமை நீதிபதியாக இருந்திருக்கிறேன், இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நான் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன். இந்த வழக்கு நடைபெறுகிற போது நான் நீதிமன்றத்திலே இருந்திருக்கிறேன், தொடர்ந்து கவனித்து வந்திருக்கிறேன். ஒரு கேள்வி கேட்டார்கள், அத்தனை நீதிபதிகளும் கேட்டார்கள், கலிஜியம் சிஸ்டத்திலே காணப்படுகிற முக்கியமான குறை என்ன என்று கேட்டார்கள். ஆனால் அது ஃபெயிலியர் என்று சொன்னார்களே ஒழிய எதனால் அது குறை என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை. அவர்கள் சொல்ல முடியல, ஏன் தெரியல. நீங்கள் அவதானிச்சது போல நான் முழுமையாக கண்காணிக்கல. ஆனா என்னுடைய பார்வையில ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை என்பது ஒரு குறையாக சொல்ல முடியுமா? அது உண்மை 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 மிஸ்டர் பாண்டே. ஐ கம் டு தட் பாயிண்ட் ஒன்லி. கலிஜியம் சிஸ்டத்துல இப்ப நான் கலிஜியம் சிஸ்டத்தினாலதான் நான் ப்ராசிக்யூட்டரா இருந்து ஜட்ஜா இருந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆனேன். இது கலிஜியம் இல்லைன்னா நான் வந்திருக்கிறது சந்தேகம். அதே மாதிரி ஒரு நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் ஒருத்தர் நல்ல மிகச்சிறந்த நீதிபதி, அரசியல் இருந்தாரு. அவரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆனாரு, அதுக்கப்புறம் ஜட்ஜ் ஆனாரு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுடைய முக்கியமான ஜட்ஜ் ஆனாரு. மிகச்சிறந்த தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார். நானுமே ஒரு அரசியல் கட்சியில் இருந்திருக்கிறேன், ஆனால் கவர்மெண்ட் அட்வொகேட்டா இருந்து நீதிபதியுடைய நல்ல பெயரை பெற்றிருக்கிறேன். என்னை அவர்கள் நீதிபதி ஆக்கினார்கள், அதற்கு பிறகு சீஃப் ஜஸ்டிஸ் ஆக்கினார்கள். இதெல்லாம் கலிஜியம் சிஸ்டத்தினுடைய அரசியல் பார்வை சில பேர் இருந்தா கூட எப்பொழுது நம்ம நீதிபதி ஆகிறோமோ அரசியல் பார்வை நமக்கு இல்லை, சமுதாய பார்வை மட்டுமே என்கிற அந்த கருத்துக்கள் பரப்பட வேண்டும். காரணம், நீதிபதிகளையே என்னோட கேள்வி என்னன்னா, கொலிஜியம் சிஸ்டத்துல நீங்க நீதிபதியா இருக்கீங்க, எல்லாருமே நீதிபதி ஆனாங்க, ஓகே. இந்த கொலிஜியம் சிஸ்டம் இல்லாம தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் இருந்திருந்தால், அது நடைமுறைப்பட்டிருந்தால் நீங்க எல்லாம் வந்திருக்க முடியாங்கிற முடிவுக்கு எப்படி வரீங்க? அப்ப அரசியல் கொலிஜியம் சிஸ்டம் என்பதை தாண்டி அரசியல் இன்ஃபுளுன்ஸ் மூலமா மட்டுமே நீதிபதி நியமனம் நடக்குங்கிறத மறைமுகமா சொல்ற மாதிரி ஆயிடுது. இல்ல அந்த கருத்தை நான் அப்படி சொல்லல. இப்ப ஜுடிஷியல் கமிஷன், நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் வந்திருந்தால் 2 எமினன்ட் பர்சன் என்று சொல்கிறார்கள். சட்ட அமைச்சர் வருகிறார்,
2 எமினன்ட் பர்சன்ஸ் வருகிறார். இந்த 3 பேருடைய கருத்துக்கள் தான் நாங்க பலப்படும். அது எப்படி சொல்றீங்க? என்ன விட ஆழமா நீங்க பாத்திருப்பீங்க. மொத்தம் 6 உறுப்பினர்கள் கொண்டவர்களா இருக்கிறாங்க. மூத்த தலைமை நீதிபதியும் 2 மூத்த நீதிபதியும் இருக்கிறாங்க. இது போக சட்டமைச்சர் இருக்கிறார் 4. இந்த தலைமை நீதிபதியும் பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் சேர்ந்து 2 எமினன்ட் பர்சன் தேர்ந்தெடுக்கிறாங்க. மொத்தம் 6. இந்த 6 பேரும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுப்பாங்க. இதுல எந்த 2 பேராக இருந்தாலும் அவர்களுக்கான வீட்டோ உரிமை இருக்கிறது என்பது சரத்துல இருக்கு. அப்ப நீதியரசர்கள் யாரேனும் ஒருத்தர் வர்றது விரும்பலை என்றால் அவர்கள் தங்களுடைய வீட்டோ பவரை பயன்படுத்த முடியும். அவர்கள் தன்னுடைய சுய அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். அந்த வீட்டோ பவரை பண்றது ஒரு லா மினிஸ்டரும் மற்ற எமினன்ட் பர்சன்ஸ் வந்தாலே இந்த 3 பேருடைய நீதிபதிகளுடைய அந்த கருத்து அடிபட்டு போகிறது. அப்ப ஒரு இன்டர்ஃபரன்ஸ் வந்துருது. அந்த மாதிரி ஒரு தவறான நபர்களை அந்த சோ கால்டு 2 எமினன்ட் பர்சன்ஸோ சட்டமைச்சரோ பரிந்துரைத்தால் அவர்களை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 3 நீதிபதிகளுக்கு இருக்கிறது. தலைமை நீதிபதிக்கு மூத்த நீதிபதி அது ஒரு கருத்து. நீதிபதிகள் நியமனம் செய்கிற நீதிபதிகள் விரும்புகிற நீதிபதிகளை அவர்கள் நியமிக்க முடியாது எமினன்ட் பர்சன்ஸ் லா மினிஸ்டர் எகன்ஸ்டா இருந்தார். ஆகையினால இது நீதிபதிகளுடைய ஜுடிஷியரியுடைய அந்த டிஸ்கிரிஷன்ல அந்த இன்டர்ஃபியரன்ஸ் ஆயிருக்கா இல்லையா அதான் கொஸ்டின். தலையீடு இருப்பதா பாக்குறீங்க. தலையீடு வந்து எந்த பக்கத்துல நம்ம முழுக்க வந்து நான் தொடர்ந்து விவாதத்துக்கு வரேன் திரு கற்பவன். அதாவது தலையீடு என்பதாக பார்ப்பதா அல்லது முழுக்க தானே தீர்மானித்துக் பார்ப்பாங்க ஒரு கேள்வி எழுது. வானதி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். மத்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக மிகப்பெரிய அளவு முன்னிறுத்தப்பட்ட ஒரு விஷயம் கடந்த காங்கிரஸ் அரசும் சரி இப்போது பாஜக முன்னிறுத்தப்பட்ட விஷயம் 20 மாநிலங்களில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம். இந்த ஒரு பின்னடை சென்றிருக்கும் போது இப்போதைக்கு இதில் மேல்முறையீட்டுக்கான வாய்ப்பு வந்து இல்லை என்பது போல தோன்றுகிறது. ஏன்னா இவங்க சொல்றாங்க 5 நீதிபதிகள் வந்து சொல்லிட்டாங்க நாங்க மேல்முறையீட்டு நாங்க ஏற்க மாட்டோம் பெட்டிஷன் பண்ணிருக்காங்க. அடுத்த கட்டமாக என்ன என்னுடைய கேள்வி என்ன, இதற்கு முன்னால் இருந்த கொலிஜியம் சிஸ்டத்திலேயே அவர்கள் நீதிமன்றத்துடைய கொலிஜியம் வந்து பெயர்களை பரிந்துரை செய்த போது இந்த பெயர்கள் எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்று சட்ட அமைச்சகம் நீதிமன்றம் மன்னிக்கணும் ஜனாதிபதி நிராகரித்து அவர்கள் அந்த பெயர்களை திரும்ப பெற்றிருக்காங்க. சில சமயம் வலியுறுத்திருக்காங்க. அப்ப எக்ஸிகியூட்டிவ் as well as கவர்மெண்ட் பார்லிமெண்டோடைய இன்ஃபுளுன்ஸ் வெளிப்பட மறைமுகமா இருக்கு ஏற்கனவே அமல்ல இருக்கும் போது கொலிஜியத்தை பார்த்து நம்ம ஏன் கவலைப்படணும்? அமல்ல இருக்குதுன்னு முழுக்க நீங்க வந்து அதனாலதான் அந்த வார்த்தை வந்து கோபால் சுப்பிரமணியன் ஒரு மிக மூத்த வழக்கறிஞர் சொல்றேன். கோபால் சுப்பிரமணியன் ஒரு மிக மூத்த வழக்கறிஞர். அவருடைய பெயர் வந்து நீதிபதிகளுக்கான பெயர்ல உச்சநீதிமன்ற பரிந்துரை பட்டியல போச்சு. ஆனா அரசாங்கம் தன்னோட டிசென்ட் வந்து சொல்லிச்சு அவருடைய பெயர் சேர்க்கப்படல. அவர் இல்லாம அடுத்த பதவியேற்றாங்க. அரசாங்கத்துக்கான அதிகாரம் இன்னமும் தொக்கி இருக்கிறது. அரசாங்கம் டிசென்ட் நோட் கொடுத்தா கூட சீஃப் ஜஸ்டிஸ் நினைச்சாங்கன்னா திருப்பி அந்த பேரை போட்டு திருப்பி வாங்குறதுக்கான அதிகாரம் முழுமையாக இருக்கிறது. அதனால ஒட்டுமொத்தமாக முழுமையான அதிகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து அது நீதிபதிகளுடைய கைகளுக்கு இது வந்து முழுசா போனதற்கு பின்னால் இப்போ நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்க. நீங்க வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் சொன்னதுக்கு அப்புறம் இத்தனை நாள் ஏன் வந்து இதை பத்தி எல்லாம் கேள்வி எழுப்பல அப்படின்னு சகோதரர் பார்த்து கேட்டீங்க. 93க்கு பின்னால் எப்பவுமே ஒரு புதுசா ஒரு சிஸ்டம் வருது. ஜுடிஷியரி வந்து இந்த சிஸ்டத்தை நாங்க ரொம்ப சுதந்திரமாக நீதித்துறை செயலாற்ற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்குகிறார்கள். அதற்கு பின்னால ஒரு பீரியட் அப்படிங்கறத ஒரு டெஸ்டிங் பீரியடா பாக்குறதுக்கு எப்பவுமே இந்த மாதிரி இல்ல நான் சொல்றேன் 2003 யூபிஏ கவர்மெண்ட்ல இந்த பில் வந்திருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன் ஏங்க ஒரு சிவில் வழக்கு போட்டா இன்னைக்கு நிறைவா வந்து குறிப்பா வந்து பாக பிரிவினை கேஸ் எல்லாம் போட்டா இன்னைக்கு இருக்கிற நீதித்துறையினுடைய நிலவரத்துப்படி இறுதி தீர்ப்பு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சபட்சமா 15 வருஷம் தேவைப்படுது. குடும்ப சண்டை போடுறதுக்கான தீர்ப்பு ஒரு அரசியல் சாசனம் எப்படி இருக்கணும், நீதிபதிகள் நியமனம் எப்படி இருக்கணும், தலையீடு இருக்கணுமா, சுயமா முடிவு எடுக்கணுமா விஷயங்கள்லாம் 22 ஆண்டுகளா சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கும் போது மாற்றங்களுக்கான கோரிக்கை வந்துட்டு இருந்துன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பில் அவசியமே இருந்திருக்காது. அதாவது குறிப்பாக அவரோட சந்தேகம் என்ன, எங்களுடைய தன்னாட்சி சுயாட்சி செயல்பாடு இருந்து தலையிடுறாங்க அரசு நிர்வாகம் தலையிட பாக்குது அப்படிங்கிற அவருடைய குற்றச்சாட்டு. அந்த மாதிரி தலையீடு அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா 3 முக்கியமான நம்மளோட நிர்வாகத்தோட பிரிவுகள் இருக்கு. எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. இது எல்லாத்தையுமே எல்லாத்த விட யாரு பெருசு அப்படின்னு கேட்டா அரசியலமைப்பு சட்டம் தான் பெருசு. கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம். அப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு பிரிவினுடைய அதிகாரங்களும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 பேருக்கு கூட என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் டைப் கம்பார்ட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. சில நேரத்துல ஒருவருடைய அதிகாரத்துல கொஞ்சம் உள்ளுக்கு போனா கூட அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துட முடியும்.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை மட்டும் இல்ல, அதுதான் நம்முடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் நம்ம நினைச்சது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகின்ற பொழுது கொலிஜியம் சிஸ்டம் இருக்கான்னு கேட்டா இல்ல. அதற்கு பின்னால் நீதித்துறை இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்ப நடந்திருக்கிற இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. ஒட்டுமொத்தமாக நீதித்துறையினுடைய கையில் எந்த விதமான சட்டங்களையும் நாங்க தான் நினைச்சா அதை அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லுவோம், இல்லைன்னா ஒத்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொன்னா, நாளை இந்த நாட்டினுடைய பிரதிநிதிகளுக்கு சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம் எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குன்னு தூக்கி போடுற ஒரு நிலை, இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டா வந்திருக்கு. நீங்க என்ன புதுசா வியக்குறீங்க, எனக்கு புரியல. இந்த அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே இருக்கு. இது போல ஏற்கனவே இருக்கக்கூடிய 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் இந்த சட்டத்தை இப்ப செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமா இருக்கக்கூடிய முக்கியமான சட்டங்களை செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் மன்றங்கள் நிறைவேற்றக்கூடிய சட்டம் செல்லுமா செல்லாதா என்று ரிவ்யூ பண்ணக்கூடிய அதிகாரம் முறைகள் நீதிமன்றத்துக்கிட்ட தான் இருக்கு. அவங்க எதனால பண்ணிடுவாங்கன்னு சொல்லி வியக்கிறீங்க. நீங்க ஒரு சட்டம் உருவாக்குனா அது அரசியல் சாசனத்துக்கு உடன்பட்டு இருக்குதா முரண்பட்டு இருக்குதாங்கிற முடிவு இருக்கு, ஜுடிஷியரி கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், முழுமையாக நீதிமன்றம் நீதிபதிகளை நியமிக்கின்ற அதிகாரத்தை முழுக்க எடுக்கின்ற பொழுது தங்களோட அதிகாரத்தை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வரலன்னா இப்ப எங்களுக்கு பார்க்க தோணுது. இல்ல, தங்களோட நீங்க சொன்னீங்க 3 பேர்ல யார் அதிகாரம் படைச்சார் என்ற கேள்வி வந்தால் கான்ஸ்டிடியூஷன் தான் பெருசு சொல்றீங்க. அதே கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 50 என்ன சொல்லுது? நீதித்துறையை நிர்வாகத்திலிருந்து முற்றிலுமாக பிரித்து பார்க்க வேண்டும், நீதித்துறையில எந்த விதமான தலையீடு இருக்கக்கூடாது, அதைத்தான் அரசாங்கங்கள் உறுதி செய்ய வேண்டும் தெளிவா சொல்லுதா இல்லையா? நீதித்துறையுடைய தனித்தன்மையை அரசியல் சாசனம் சொல்கிறது, அதுதான் இவங்க செய்யறாங்க. நீதித்துறையினுடைய தனித்தன்மை அப்படிங்கறதுல ஒட்டுமொத்தமாக நியமனத்தை பத்தி நாம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னு கேட்டா, ஆமா, வெளிப்படைத்தன்மை அப்படிங்கறதுல இன்னைக்கு இருக்கிறதுல இல்லங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டுல சிவில் சொசைட்டி ஆகட்டும், இல்ல மக்களுடைய கருத்தாகட்டும், ஈவன் நீங்க ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய லாயர்ஸ் என்ன எந்த மாதிரி ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்றாரு அப்படிங்கறத பத்தின எந்த விதமான தகவல் அப்படிங்கறது கூட வெளியில எனக்கு தெரியாத அளவுக்கு இருக்கு. ஒரு காலத்துல சூழ்நிலை இருந்தது வேற, ஆனால் இன்னைக்கு அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியும், ஆர்டிஐ கொடுத்துட்டோம், எல்லா விதத்திலையும் எங்களுக்கு இது தெரிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கின்ற இந்த நேரத்துல மக்களுடைய உரிமைகளை பற்றி இன்னைக்கு அவங்க வெளிப்படையா எல்லா விஷயத்தையும் வரும்போது இந்த மாதிரி ஒரு நீதித்துறை மட்டும் எங்களுடைய நியமனத்தை நாங்க பாத்துக்குவோம், இதுல யாரும் நாங்க சொல்ல வேண்டியதுக்கு அவசியம் இல்ல அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு இருந்ததுன்னு சொன்னா, இது இன்னும் பிற்காலத்துல ஜனநாயக ரீதியா எடுக்கக்கூடிய பல்வேறு முடிவுகளுக்கு ரொம்ப மோசமான முன்னுதாரணம். ஜனநாயகத்துக்கு ஒரு சவாலாக இருக்கும் என்ற ஒரு பார்வை இருக்கிற ஒரு சிறிய இடைவெளி எடுக்கின்ற இடைவெளிக்கு பிறகு நமக்கு கேட்க வேண்டிய 2 முக்கியமான கேள்விகள் இருந்திருக்கின்றன. ஒன்று, ஏற்கனவே சொன்னது போல நீதித்துறைக்கு இருக்கக்கூடிய இந்த அதிகாரம் எதேச்ச அதிகாரமா, அவர்களுக்கு அரசியல் சாசனம் வழங்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம அப்படி பார்த்துவிட முடியுமா? இரண்டாவதாக, நீதித்துறையில எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் பவர் இருக்கணும், அரசாங்கம் நிர்வாகத்துடைய பவர் இருக்கணும் என்று போல அக்கறைப்படக்கூடியவர்கள் சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் போன்ற விஷயங்களை வெளிப்படைத்தன்மைக்கான ஆதரவு கொடுக்கிறார்களா? அவர்கள் எந்த மாதிரியான அதிகாரிகளை எந்த மாதிரி ஆட்களை தங்கள் வேண்டப்பட்ட கொண்டு வரார்கள்? அதே போல தங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் எல்லா அதிகார மையங்களும் இருக்க வேண்டும் என்பது போல நாளை அரசியல்வாதிகள் கையில் இது கொடுக்கப்பட்டால் நீதிபதிகளும் எங்களுக்கு வேண்டப்பட்டால் இருக்க வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்தி விடுமா? அதுதான் நீதித்துறையோட அச்சமா. நீதிபதிகள் நியமனத்தில் அரசு தலையிட கூடாது, கொலிஜியமே முடிவு செய்யும் என்று உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முடிவெடுத்திருக்கிறது. இது நீதிபதிகள் நியமனத்தில் எங்களுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது என்பதற்கான ஒரு முற்றுப்புள்ளியா, அல்லது அரசு தலையீடு என்பது வந்தையாக வேண்டிய விஷயம் என்பதற்கான ஒரு அரைப்புள்ளியா என்பதை பற்றி தான் இன்றைய ஆய்தல் நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த நம்முடைய வழக்கறிஞர் திரு நடராஜன் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு நடராஜன், உங்கள்ட்ட தான் கேள்விக்கு விரும்புகிறேன். உங்களுடைய முதல் கட்ட பார்வை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது நீதிபதிகளுடைய தனித்தன்மையை நிலைநாட்டக்கூடிய விஷயமா நீங்க பாக்குறீங்களா, அல்லது அரசுடைய தலையீடு இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படுறது ஒரு ஆபத்தில் போய் முடியும் நினைக்கிறீங்களா? இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. இதுல இப்போ கொலிஜியம் இல்லாம வெளியாட்கள் வெளியிலிருந்து இதுல மெம்பர்ஸ் அப்பாயின்ட் பண்ணி அந்த கமிட்டி செலக்ஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால், அதாவது அவங்கனால ஒரு நல்ல ஜட்ஜை செலக்ட் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்னா கொலிஜியத்தில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாம் அவர் காலத்தில் அட்வொகேட்டா இருந்தவங்க தான். அட்வொகேட்ஸினுடைய பிரச்சனைகள், லிட்டிகன்ஸினுடைய பிரச்சனைகள், கோர்ட்டு சூழ்நிலை, இதையெல்லாம் தெரிஞ்சவங்க தான் ஜட்ஜஸ்ல செலக்ட் பண்றதுக்கு சரியான. அந்த ஏற்கனவே இப்ப கூடிய தேசிய நீதிபதி நியமன ஆணையத்துல 3 நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த டெக்னிக்காலிட்டி விஷயங்கள் அவங்களுடைய குவாலிபிகேஷன் நீங்க பாத்துக்கோங்க, எமினன்ட் பர்சனாலிட்டிஸும் சட்ட அமைச்சரும் இவருடைய மத்த குவாலிபிகேஷன் பாத்துக்கிட்டோம், அப்படி சேர்ந்து பைண்டிங்கா இருக்கும் சேர்ந்து இருக்கும் இல்லையா? அது உண்மைதான் நீங்க சொல்றது. பட் இதை தவிர வேற என்ன குவாலிபிகேஷன் இருக்கும் போது எமினன்சி
உங்களுடைய திறமை மட்டுமே ஒரு குவாலிபிகேஷன் கிடையாது. உங்களுடைய தகுதி என்ற வார்த்தைக்கு கீழே உங்களுடைய நேர்மை, உங்களுடைய தனித்தன்மை, நீங்க வந்து யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் செயல்படக்கூடிய விஷயம், உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு பல்வேறு விஷயங்கள் சார்ந்திருக்கின்றன. இல்ல அதுக்கு தான் விஜிலன்ஸ் இருக்கு, விஜிலன்ஸ் ரிப்போர்ட் இருக்கு. ஒரு ஜட்ஜை பத்தி ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் குவாலிபிகேஷன் அவருக்கு என்ன? ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை செலக்ட் பண்றாங்க அப்படின்னா அப்படி எதுவும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி வரையறுக்கப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்கா? நீங்க சொல்லுங்க. உயர் நீதிமன்ற நீதிபதியாவோ உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆறதுக்கு வரையறுக்கப்பட்ட விஷயங்கள் வயது தவிர வேற எதுவும் இருக்கா? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா உண்டு. 10 ஆண்டுகளாவது நீங்கள் வழக்கறிஞராக நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் 5 வருஷம் பிராக்டிஸ் தூக்கி ஹைகோர்ட் ஜட்ஜா போட முடியாது. அதாவது அப்படி நான் மாத்தி புரிஞ்சுக்கிறேன். பார்ல பதிவு செய்து 10 வருஷம் ஆயிருக்கணும். 10 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன். சரியா, பார்ல பதிவு செய்து 10 வருஷமா தான் இருக்கணும். உங்களுக்கு தெரியும், ஒரு 4 ஆண்டுகளுக்குள்ள 3 ஆண்டுகளுக்கு நினைக்கிறேன், சென்னை உயர்நீதிமன்றத்தில் 11 நீதிபதி கொண்ட பெயர் கொண்ட பரிந்துரை பட்டியல் போகும்போது ஒருத்தருடைய பெயர் வந்து வழக்கானதே இல்ல, அவங்க எங்க வந்தாங்க எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எதிரில் வழக்கு தொடுத்து உச்சநீதிமன்றம் சென்று அப்புறம் கொலிக்க வந்த அந்த பட்டியலே வாபஸ் வாங்கிச்சு. இதுல உண்மைதான். பட்டியல் ஏன் வாபஸ் ஆகணும்? கொலிஜியம் உங்களுடைய சிஸ்டம் சரி, உங்களுடைய நேர்மை சரி, உங்களுடைய தேர்வு சரின்னு வழக்கை ஏன் நீங்க ஏற்றுக்கணும், ஏன் அமல் பண்ணணும்? இதே நீதிமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரச்சனை பற்றி தான் அவங்களுடைய கொலிஜியத்துடைய தேர்வு பற்றி தான் வழக்கு. அதையே ஏற்கணும். அவர்களுக்கே அந்த கன்விக்ஷன் இல்ல, வழக்கை ஏற்றுக்கிட்டாங்க, பேர்களை திரும்ப பெற்றாங்க. அது வந்து இப்போ கொலிஜியம் இருக்கிறது, அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ள வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்கு. ஒரு நீதிபதி செலக்ட் பண்றதுக்கு, ஒரு வழக்கறிஞரை நீதிபதியா அப்பாயின்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா அவரை பற்றி மற்ற குவாலிபிகேஷன்ஸ் எல்லாமே விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் சொல்லணும். அதுக்கு வந்து மற்ற யாரும் பொறுப்பேற்க முடியாது. அவர் நேரடியா பிராக்டிஸ் பண்றாரா, அவர் எத்தனை கேஸ்ல ஆஜராகிறாரு, என்ன பண்றாரு அப்படிங்கறது கொலிஜியத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க வந்து என்டார்ஸ் பண்ணி நீங்க நீதியா நியமிச்சிருவீங்க. நான் பொறுப்பேற்க சொல்லி வரக்கூடிய சட்டமைச்சரையோ 2 எமினன்ட் பர்சனாலிட்டி நீங்க சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு லாஜிக்கலா தெரியுதா? அது இல்ல. இப்ப இந்த கொலிஜியம் செலக்ட் பண்றதுல என்ன தவறு நீங்க கண்டுபிடிச்சு இதை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க? சொன்னேன், அவர்கிட்ட நான் பதில் பெற முயற்சி. உங்களுடைய வெளிப்படைத்தன்மை இருக்கு, நீங்க சொல்லுங்க, நான் அந்த விவாதத்தை முடிச்சு. வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும், அது உண்மைதான் நீங்க சொல்றது. இருக்க வேண்டும் 22 வருஷம் கழிச்சு சொல்வீங்களா? நீங்க வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறத நீங்க மாத்தி சொல்றீங்க. எல்லாமே அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தானே எல்லாமே முடிவு பண்ண முடியும். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வெளிப்படைத்தன்மை இருக்குதா இல்லையாங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நியமனம் போதும். 22 ஆண்டுகள்ல ஒட்டுமொத்த சுப்ரீம் கோர்ட்டும் ஒட்டுமொத்த சென்னை ஒட்டுமொத்த ஹைகோர்ட்லயும் இருக்கக்கூடிய நியமனங்களை பார்க்க வேண்டியதில்லை. வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு நீங்க முதல் வார்த்தையை சொல்றீங்க. நீதியரசர் கற்பனை சொன்னாங்க, ஆமான்றாங்க. எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பது. அப்புறம் அதை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி தான் இது. அதை நீங்க ஏன் ஏற்க மறுக்கிறீங்க? அதை கொண்டு வர்றதுக்கு இந்த முயற்சி தான் இது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப அரசியல் இருக்கு, அதாவது நீங்க சொல்ற மாதிரி அரசியல் அமைப்பு வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல அங்கம். அவர்களுக்கு என்ன கடமைகளோ அதை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். நீதித்துறையில அவர்களுடைய பங்கு தேவையில்லாத ஒன்று. கான்ஸ்டிடியூஷன் ஏற்படுத்தும் பொழுது நீதித்துறை சட்டத்தை உருவாக்கக்கூடிய சபைக்கு நீதிபதிகள் நியமனத்துல தேவையில்லா பங்கு, அவருடைய வேலையே இல்லைன்னு சொல்றது சரியா இருக்குமா? சட்டத்தை உருவாக்கக்கூடிய சபை, சட்டத்தை உருவாக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு இல்லை. சட்டத்தை உருவாக்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றம் சட்டமன்றத்தில் தான் இருக்கிறது. ஆனால் நீதித்துறையில் அவர்களுக்கு என்ன வேலை? நீங்க அப்படியே மாத்தி கேட்கிறீங்க. உருவாக்கக்கூடிய சட்டங்களில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வது நீதிமன்றம். நிச்சயமாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய குறைகளை, அதுதான் கேள்வி அளிக்குது. நான் உங்கள்கிட்ட தொடர்ந்து வரேன். திரு ராமலிங்கத்தை கேட்க விரும்புறேன். நான் ஏற்கனவே சொல்ல ஆர்டிகல் 50 ரொம்ப தெளிவா சொல்லு, செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிகியூட்டிவ். இதை வந்து உறுதிப்படுத்தணுங்கிறது ரொம்ப பெருமை வலியுறுத்துது. நீங்க ஒவ்வொரு வழக்கிலையும் வேற இடத்துல இருப்பீங்க. பாதி வழக்குகள் அரசுக்கும் தனிப்பட்ட நபருக்கும் அல்லது அரசுக்கும் இன்னொரு நபருக்கும் தான். 99 விழுக்காடு வழக்குகள்ல நீங்க சிவில் வழக்குகள் தாண்டி தனிப்பட்ட வழக்குகள் தாண்டி எல்லாத்துமே பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அரசு தரப்பு தான் இருக்கும். அரசு தரப்பு தான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும்போது அரசு தரப்பே நீதிபதிகள் நியமிக்கிற இடத்துக்கு வர்றதுங்கிறது தவறான தலையீடுக்கு வழி இருக்காதா? ஒரு தவறான ஒரு பைபாஸ் பண்றதுக்கான வழி இருக்காதா? இருக்காது. அதாவது நீங்க சொல்ற மாதிரி தி பிக்கெஸ்ட் லிட்டிகன்ட் ஸ்டேட் தான். அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. இது எப்போ நம்ம வந்தது, இந்த பிரச்சனை எப்ப இருந்து ஆரம்பிக்குன்னு பார்க்கணும். அதாவது நான் இதை கூட அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அந்த ஆக்ட் அல்ட்ரா வைரஸ் சொன்னது கூட எனக்கு இல்லை. ஆனா அந்த 99வது அரசமைப்பு சட்ட திருத்தமே செல்லாது அன்கான்ஸ்டிடியூஷன் சொன்னாங்க இல்லையா? இது வந்துட்டு அதுக்கு சொல்லப்பட்ட காரணங்கள் வந்து எனக்கு சரியான காரணமா தோணல, வலுவான காரணமா தோணல. இந்த தீர்ப்பே 1030 பக்கங்களை கொண்ட ஒரு தீர்ப்பு. கேசவானந்த பாரதி கேஸ் சொல்லும் போது சொல்லுவாங்க,
oceans of ink and acres of papers are used to write this judgment. அந்த உலகத்திலே அத மாதிரி ஜட்ஜ்மெண்ட் நம்ம இந்தியாவில தான் அதுவும் சுப்ரீம் கோர்ட் எழுதிக்கிட்டு இருக்குது. இந்த தீர்ப்பு 1030 பக்கங்களை கொண்டது. இதுல சொல்றாங்க 99வது அரசியல் சட்ட திருத்தம், அதாவது அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, the president in consultation with the chief justice of India shall appoint judges இருக்கு. அதுக்கு திருத்தம் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது வார்த்தைக்கான அர்த்தம் 81ல இருந்து அத பிரிச்சிருக்கு. அதுக்கு சட்ட திருத்தம் தேவைப்படுது. அதனால தான் 99வது சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. இது வந்துட்டு அன்கான்ஸ்டிடியூஷனல் சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு இல்லீங்களா. இதுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் ரீசன்ஸ் வந்துட்டு வலுவானதே இல்ல, ஏற்புடையது அல்ல எனக்கு. அதாவது கேசவானந்த பாரதி கேஸ்ல எவ்வளவு போனா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் தான் அப்படி இருந்தா அது செல்லாது. அதர்வைஸ் பார்லிமெண்ட் ஹேஸ் தி பவர் அப்படின்னு. லா மேக்கிங் பவர் வெஸ்டட் ஆஃப் தி பார்லிமெண்ட். எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியும் பார்லிமெண்டா தான் இருக்க முடியும். ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்காக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டா இந்த பார்லிமெண்ட் வேற ஒரு கான்ஸ்டிடியூஷன் உருவாக்க முடியும். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ற அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு தான் உண்டு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு தான் உண்டு. அவங்க ஒரு சட்ட திருத்தம் கொண்டாடுறாங்க. இந்த சட்ட திருத்தம் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் சொல்றேன். அரசியல் சாசன விரோதமான ஏன் சொல்றாங்கன்னு சாசனத்துடைய 50வது பிரிவு தெளிவா சொல்லுது. நிர்வாகம் வேறு, நீதித்துறை வேறு என்று குறித்தாங்க. ஒன்று நீங்க அட்மிட் பண்ணபடி ஸ்டேட் இஸ் த பிகெஸ்ட் லிட்டிகன், அதுதான் பெரிய இடத்துல இருக்குது. அப்ப அரசாங்கம் தனக்கு வேண்டப்பட்ட நீதிபதிகள் நியமிக்கலாம். 93க்கு முன்னாடி என்ன நடந்தது நீங்க சொல்லுங்க. ஒரு மரபு தலைமை நீதிபதி நியமிக்கும் போது, நீதிபதி நியமிக்கும் போது ஒரு மரபு இருந்துச்சு, மூத்த நீதிபதி தான் அடுத்த தலைமை நீதிபதி வருவான்னு சொல்லிட்டு 3வது இடத்துல இருக்கக்கூடிய 4வது இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மேல கொஞ்சம் ஒரே வழக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப அரசியல்வாதிகள் கையில இந்த வாய்ப்பை கொடுத்தோமானால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதற்கான உதாரணங்கள் கண்கூடு இல்ல. ஒரு தப்பு நடந்தது, அந்த தப்பு அது பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்சு அந்த அம்மா இந்திரா காந்தி அம்மா தான் சீனியர். அதுக்கு முன்னாடி மரபு. ரெண்டாவது, நோவேர் இன் தி கான்ஸ்டிடியூஷன் இட் இஸ் ஸ்டேட்டட் தட் தி சீனியர் மோஸ்ட் புனியர் ஜட்ஜ் ஷால் பி அப்பாயிண்டட். அது கிடையாது, ஒரு மரபு. அந்த மரபும் ஒரு சட்டத்துக்காவது கன்வென்ஷன் மரபும் அதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா அது இட் வில் ஹேவ் தி எஃபெக்ட் ஆஃப் லா. இந்திரா மரபை மீறது என்னுடைய வசதியா இருக்கலாம், ஆனால் மரபு சரியான காரணத்துக்காக மீறப்பட்டதான் பார்க்கணும் இல்லையா. சரியான காரணம் இருந்தாங்கிற கேள்வி வருது இல்லையா. அந்த காரணம் சரியா தப்பான்னு சொல்லிட்டு இப்ப அது பண்ணது தப்பு, அது தப்புன்னு எல்லாரும் அதுதான். அதுக்கு பிறகு அதனால்தான் ஜுடிஷியரி தன்னை ஒரு கூட்டுக்குள் அடைத்துக் கொள்ள பார்க்கிறது. கூட்டுக்குள் அடைத்துல அதாவது இஸ்பு பாத்தியம். அதனால என்ன ஆச்சுன்னா இப்போ இஸ்பு பாத்தியம் என் பையனுக்கு அதாவது ரைட் ஆஃப் பிரிமோஜெனிஷன் ஒன்னு சொல்லுவாங்க. ஒரு ராஜா இருக்கான்னா ராஜா அவனோட மூத்த பிள்ளை ராஜா ஆயிடுவான், அவன் மூத்த பிள்ளை தான். தட் வாஸ் நாட் அப்ளிகபிள் முகமது. யாரு சாமர்த்தியம் உள்ள வந்துட முடியும். இன்னொன்னு அட்வர்ஸ் பொசெஷன். உங்க பொருளை நான் பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிட்டேன்னு வச்சுங்க, 14 வருஷம் நீங்க உங்க சொத்தை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா 14 வருஷம் நீங்க கேள்வி கேட்கலன்னா அதுக்கு பிறகு என்ன கேள்வி கேட்க முடியாது. அதே மாதிரி நீங்க சும்மா 93ல இருந்து இருக்குது, இப்ப யாரு கேள்வி கேட்கறதுன்ற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் ஸ்டாண்ட் எடுக்குது. அதாவது 99வது அரசியல் சாசன திட்டம் செல்லாதுன்னு சொல்லப்பட்டது. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அது மாத்துதா இல்ல. ஆனா சொல்லப்பட்டதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இன்அடிகுவேட் ரெப்ரசன்டேஷன், உப்பு சப்பு இல்லாத வாதங்கள். அதாவது சுப்ரீம் கோர்ட் சொல்றது தட் இஸ் தி லா ஆஃப் தி லேண்ட். இட் இஸ் நாட் ஆல்வேஸ் அது சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் மேல அப்பீல் கிடையாது, அப்பீல் கிடையாது. அதனாலதான் தீர்ப்புகள் திருத்தப்படலாம். அவர் பெத்த பெருமாள். இதே சுப்ரீம் கோர்ட்டே மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை நெருக்கடி நிலையின் போது பரிசுகிட்டு போலீஸ்காரன் ஒருத்தன் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் உங்களை ஷூட் பண்ணா கூட அரெஸ்ட் பண்ணா கூட கேள்வி கேட்க அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லுது. மிரண்டே அப்ப அட்டார்னி ஜெனரலா இருக்கும்போது அவர் ஆர்கியூ பண்றாரு. ஆர்கியூ பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் அது ஒத்துக்கிச்சு. 20 வருஷம் பொறுத்து பாவ மன்னிப்பு கேட்டு 30 வருஷம் பொறுத்து பாவ மன்னிப்பு. ஆமா நாங்க சொன்னது தப்பு தான், சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பு சொன்னது தப்பு தான். ஒரு காலத்துல கலீலியோவை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணாங்க. சூரியனை தான் பூமி சுத்துதுன்னும் போது அவரை வச்சு துரத்தி விட்டாங்க. அவர் அந்த கிறிஸ்துவம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா போப்பு 400 வருஷம் பொறுத்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நாங்க பண்ண தப்புன்றாங்க. அது மாதிரி இந்த தீர்ப்பை திருத்தப்படலாம். இது நெடுவான தீர்ப்பு இல்ல. ரெண்டாவது, இந்த ஏன் சுப்ரீம் கோர்ட் இதுக்கு ஒரு இஷ்யூ இஸ் வெரி வெரி பெரிய முக்கியமான விஷயம். இது ரொம்ப நாளா 20 வருஷமா பேசப்பட்டிருக்கு. இப்ப இன்னைக்கு இல்ல, இது 93ல இருந்தே ஃபார் அண்ட் அகைன்ஸ்டா விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட விஷயத்துக்கு ஏன் ஒரு குறைஞ்சபட்ச ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் 5 பேர் தான் வேணும்? ஏன் அந்த 5 பேர் மட்டும் போறாங்க? ஏன் லார்ஜர் பெஞ்ச் இவங்க அப்பாயின்ட் பண்ணல? இட்ஸ் a big question mark. ரெண்டாவது, they admit இந்த சிஸ்டம் கொலிஜியம் சிஸ்டம்
failure of it. There is something, it is to be இல்ல, improved. அந்த கான்ஸ்டியூஷன் 99 வந்து பேசுனது 11 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச். என்ன சரியா இருந்தா 11 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வந்து அவங்க போட்ட உத்தரவு வந்து கேள்விக்குள்ளாகும் போது 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் சரியாங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஆமா, சின்ன பெஞ்ச் பண்ண முடியாது. இந்த 99வது அரசியல் சட்ட திருத்தம் செல்லாதுன்னு சொல்றதுக்கு அல்ட்ரா வைரஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இடிக்குதுன்றது தான் அவங்க சொன்னது. என்ன பொறுத்தவரையில எனக்கு ஐ நோ லிட்டில் பிட் லாஜிக், லிட்டில் பிட் எனக்கு தெரியும். நான் ஒன்னும் பெரிய சட்ட மேதை கிடையாது. கடற்கரை மணல்ல ஏதோ குழாங்கல பொறுக்கிற மாதிரி தான். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் எதுவும் மாத்தம் தான் தெரியல. You see, they got the salary from the consolidated fund. They cannot be removed. உடனே ஒரு சஸ்பென்ஷன். அதான் நான் கேட்கிறேன். நீதியரசர் கற்பனை நான் கேட்கிறேன். அவங்க திரு ராமலிங்கம் அவர்கள் சொன்னது போல நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல அப்படிங்கறத நீங்களும் திரு நடராஜன் அவர்கள் 2 பேருமே ஒத்துக்கிட்டீங்க. அது வந்து வேணும் சொல்லி நீங்களே சொல்றீங்க. என்னோட இரண்டாவது கேள்வி, ஒரு நீதியரசர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டால் அந்த குற்றச்சாட்டு எந்த விதமான விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது, யார் விசாரிக்கிறார்கள், என்ன முடிவெடுக்கப்படுகிறது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா? நம்ம ஊர்ல உயர்நீதிமன்றத்தில் இருந்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற இந்த நீதிபதிகள் இருந்து இந்தியா முழுக்க பல நீதிபதிகள் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. சில நீதிபதிகள் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூட சுமத்தப்பட்டது. என்ன மாதிரியான விசாரணை, இந்த விசாரணைக்கு அப்பாற்பட்டதால் நீதியரசரை வைத்திருக்க முடியுமா? இதுக்கு ஒரு நீதியரசரை இடமாற்றம் செய்யணும் என்ன வழி, ஒரு நீதியரசரை எலிவேட் பண்ண என்ன வழி? இதற்கு எதுக்குமே ஒரு சிஸ்டமே இல்லாம, வெளிப்படைத்தன்மை இல்லாம இருந்ததுன்னா இது வந்து கேட்க ஆளே இல்லாத விஷயமா மாறிடாதா? பாண்டே, ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். நீங்க இன்டர்ஃபேரன்ஸ் ஜுடிஷியரி ஒண்ணு, என்னுடைய கருத்துக்களை சொல்றதுல இன்டர்ஃபியர் பண்ணாம இருங்க 2 நிமிஷம். அதாவது ஒரு நீதிபதி தவறு பண்றாரா இல்லையா அப்படிங்கறத கவனிக்கிறதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ், அந்த ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பாப்பாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. நடவடிக்கை எடுத்திருக்கு. நானே சீஃப் ஜஸ்டிஸா எடுத்திருக்கேன். நான் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், என்னுடைய வேலையா இருக்கிறது, என்னுடைய கடமையா இருக்கு. நான் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதியரசர் மீது முறைகேடான சொத்து வழக்கு புகார்கள் வந்த போது அவர் வந்து கர்நாடகாவுக்கு மாற்றப்பட்டார், அப்புறம் வந்து வடகிழக்கு மாநிலத்துக்கு மாற்றப்பட்டார், அப்புறம் அவரே வந்து வெளியே போறார். இந்த மாதிரியான நிலைமை தான் ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும். எந்த அந்த புகார் அப்படியே இருந்தது, புகார் அப்படியே இருந்தது, எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது உங்களுக்கு. அதுக்கு நான் பதில் சொல்றேன், டைரக்டா பதில் சொல்றேன். அந்த கருத்துக்கு நான் டைரக்டா பதில் சொல்றேன். கர்நாடகா, தமிழ்நாட்டில் மற்ற குற்றச்சாட்டுகள், கர்நாடகா அந்த குற்றச்சாட்டுகளுக்கு மேல வந்து அதை மீறி அவங்க ரெப்ரசன்டேஷன் அனுப்பும் போது, அதை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புற போது, கவர்மெண்ட் ஐபி ரிப்போர்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி பண்ணும்போது ஒரு பெரிய மக்கள் போராட்டம் எப்படி ஆரம்பிச்சது. அதை சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட்டு அதை இது பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அதை நீங்களே சொன்ன போல பொதுவெளியில் அந்த விவாதம் வந்த பிறகுதான் நீதித்துறையின் அழுத்தத்தை ஏற்றுக்கொண்டதே தவிர நீதித்துறை தானாகவே அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா என்பதை போல அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா விவாதத்துக்கு நான் போல எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்ல வந்து ஒரு குற்றச்சாட்டு வைத்தால் விசாரிக்க வேண்டிய நீதிமன்றம் நானே முடிவெடுப்பேன் என்பது சரியா? இல்ல, பொதுமக்கள் நீங்க கொஞ்சம் என்ன ரொம்ப இன்டர்ஃபியர் பண்றீங்க. பொதுமக்கள் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் இது பண்ணிக்கல. அவங்க என்ன பண்றாங்க, அந்த விஜிலன்ஸ் ரிப்போர்ட், ஐபி ரிப்போர்ட் எல்லாம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரிப்போர்ட் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் முடிவு பண்றாங்க. அதுக்கடையில இம்பீச்மெண்ட் வர்ற போதுதான் அவரை ரிசைன் பண்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கலீஜியம் பண்றதுல உள்ள அந்த குறைகளை கூட நிவர்த்தி பண்றதுக்கு வழி இருக்கு. ஆனால் நீங்க வந்து இன்னொருத்தர் வந்து தலையீடு வந்தால், நீங்க சொல்ற பதில் பிரகாரம் ஆர்டிகல் 50ல இன்னொருத்தர் தலையீடு வந்தா ஆர்டிகல் 50 வந்து வேல்யூ போயிடும். நீங்க பாலோட தேன் கலக்கலாம், எண்ணெய் கலந்துடக்கூடாது. இது இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இல்ல 93க்கு முன்னாடி அது என்னன்னே உங்களுக்கு தெரியல. 93க்கு முன்னாடி அது இன்னொரு பாலா தான் தெரிஞ்சது. 93க்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது. இது வந்து அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்ட நாள்ல இருந்த விஷயம் இல்ல. 93ல தான் மாற்றப்பட்ட விஷயம். இன்னும் சொல்ல போனால் நடைமுறையை மாற்றியது நீதித்துறையை தவிர நிர்வாக ரீதி அல்ல. அந்த நீதித்துறையை நிர்வாக மாற்றத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதான் முக்கியம். நிர்வாகம் ஏற்றுக்கொண்டது. வேறு வழி இல்லாமல் ஏற்பது என்பது வேறு, சரி என்று ஒப்புக்கொள்வது வேறு. ஆனால் இன்னொரு மிஸ்டர் பாயிண்ட், ஒன் பாயிண்ட் பாண்டே, லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இருக்கா இல்லையான்னா என்ன பொறுத்தவரையில அந்த லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி ஓரளவுக்கு இருக்கு. அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுக்கு என்ன வழி, அதுக்கு பதில் சொல்லணும். இன்ஃபேக்ட் பெஞ்சில் எதை கேட்டாங்க, எல்லாத்துக்கும் இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுக்கோ அல்ல இந்த எமினன்ட் பர்சன்ஸுக்கோ நீங்க சஜஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க. எல்லாரும் சஜஷன் கொடுத்தாங்க. பட் அதான் கேக்குறேன், நவம்பர் 3ஆம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக, இதை எப்படி இன்னும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாங்கிற பத்தி அறிவுரை சொல்லுங்க. அப்ப இதுல குறைபாடு இருக்குங்கிற நீதிமன்றமே ஏற்றுக்கொள்கிறது. அந்த குறைபாடு நிவர்த்தி செய்வதற்கு ஒரு வழியை சொன்னால் அதை ஏற்க மறுக்கிறது. மிஸ்டர் பாண்டே, அது வந்து இன்டராக்ஷன்ல ஜட்ஜஸ் எவ்வளவு சொல்லுவாங்க. இன்டராக்ஷன்ல
இன்டராக்ஷன்ல சொல்றது வேற விஷயம், ஃபைனல் கன்க்ளூஷன் வர்றது விஷயம். 5 ஜட்ஜஸ் 4 ஜட்ஜஸ் முடிவு பண்ணிருக்காங்க. இது அரசியல் 3ஆம் தேதிக்கு இந்த வழக்கு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட காரணம் நான் அறிந்த வகையில இதை வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம்ங்கறது தெரிஞ்சுக்கிற கொலிஜியம் சிஸ்டத்தை எப்படி என்ஹான்ஸ் பண்ணறதா கேக்குறாங்க. அப்ப கொலிஜியம் சிஸ்டம் வந்து இப்போதைக்கு போதுமானதா இல்ல, என்ஹான்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளுது இல்லையா? அந்த முறையில பார்க்க போறோம்னா இந்த இதுல இருக்கிற அந்த ஜுடிஷியல் கமிஷன்ல உள்ளதை விட இதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, இது கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் அப்படிங்கிறது வேற, இதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் வேற. அது இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்லல, இம்ப்ரூவ் பண்ணணும். டிரான்ஸ்பரன்சிக்கு என்ன வழி? ஒரு 5 ஜட்ஜஸ்க்கு பதிலா சுப்ரீம் கோர்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு பொறுத்து ஒரு 10 ஆக்கலாம், மற்றவங்களுக்கு தெரியலாம். அதே மாதிரி 2 ஜட்ஜஸ்க்கு ஹைகோர்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு அது ஒரு 4 ஆக்கலாம், 5 ஆக்கலாம். ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணல, ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ப்ரமோஷன் பண்ணலன்னா அதுக்கு என்ன காரணம் அவங்களுக்கு தெரியும். இல்ல உங்களுக்கு தெரியும், நீதித்துறையில மிகப்பெரிய மரியாதை பெற்ற வெங்கடாச்சலையா அவர்கள், நீதியரசர் வெங்கடாச்சலையா அவர்கள் வந்து இது வேணும் சொல்லி வலியுறுத்தினாங்க. லா கமிஷன் 2008 வலியுறுத்திச்சு. பல நீதிபதிகள் பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 93 இந்த உத்தரவை பிறப்பித்த நீதியரசர் திரு ஜே.எஸ். வர்மா அவர்கள், நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு, இந்த கொலிஜியன் சிஸ்டம் வந்து முறைப்படி செயல்பட நான் எதிர்பார்த்த மாதிரி செயல்படலன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். 93 இந்த கொலிஜியன் சிஸ்டத்தை உருவாக்கின, அதற்கு வழிவகுத்த தீர்ப்பளித்த நீதியரசர் திரு ஜே.எஸ். வர்மா இந்த கொலிஜியன் சிஸ்டம் நான் எதிர்பார்த்த மாதிரி செயல்பட அவரே வருத்தப்பட்டிருக்கிறாரு. சோ எல்லா இடத்திலுமே இது தப்பு போல போகிற பார்வை இருந்திருக்கு. சார், கொலிஜியன் சிஸ்டம் தப்புன்னு சொல்லல, முறைப்படி செயல்படவில்லை, அவ்வளவுதான். செயல்பட்டால் முறைப்படி செயல்பட்டால் கொலிஜியன் சிஸ்டம். நீங்க நீதியரசர்ங்கனால வார்த்தையை நீங்க வேறையா பயன்படுத்துறீங்க, நான் ஒரு சாமானிய மனிதனால வேறையா பயன்படுத்துறேன். சரியாக செயல்படவில்லை என்றால் தவறாக செயல்படுகிறது சாமானிய எல்லாருக்குமே நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆர்டிகல் 50 குறிப்பிட்டு எல்லாருக்குமே பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன பொறுத்ததுன்னா என்னுடைய கருத்துக்கள் 2. ஒன்னு, ஜுடிஷியரியில் உள்ள ஆபீசர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு தகுதி நீதிபதிகளுக்கு மட்டும்தான் உண்டு. நீதிபதிகளுக்கு 3 தகுதி வேணும். ஒன்னு, அப்சல்யூட் இன்டெகிரிட்டி. 2, ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ். 3, ஆன்சைட்டி டு ஜஸ்டிஸ். இந்த 3 இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 2 ஜட்ஜஸ் தந்த மேட்டர்ஸ் போட்டுக்குவாங்க, தனக்கு பின்னால போட்டுக்குவாங்க, அவங்கள ஆர்கியூ பண்ண வைப்பாங்க. இப்ப நல்லா அட்வொகேட்டா, கவர்மெண்ட் அட்வொகேட்டா இருந்து ஒரு 10 வருஷம் இருந்திருக்கேன். என்னுடைய ஆர்குமெண்ட்ஸ் கேட்டாங்க, என்னுடைய இன்டெகிரிட்டி பார்த்தாங்க, என்னுடைய ஹானஸ்டி பார்த்தாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. இல்ல அது வந்து 3 போதுமான கேள்வி எழுதி தொடர்ந்து விவாதிக்க வேண்டியிருக்கு. நான் வானதி அவர்கிட்ட கேட்கிறேன், எப்படி ஒரு அட்வொகேட் வாத திறமையில சிறந்தவரா, இன்டெகிரிட்டியில சிறந்தவரா அப்படிங்கறத ஜட்ஜஸ் தான் புரிஞ்சுக்க முடியும். இல்ல புரிந்து கொள்ள முடியும் என்றால் இன்னைக்கு வரைக்கும் 22 ஆண்டுகள் நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் அத்தனை பேரும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்திருக்க வேண்டும் அப்படி நம்மால் சொல்ல முடியுமா என்ற கேள்வி தூக்கி தான் இருக்கிறது. நான் வானதி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். ஏற்கனவே இடைவெளிக்கு முன்னாடி கேட்ட போல நீதித்துறையை பரிசுத்தப்படுவதற்கான ஒரு கடுமையான முயற்சியை வந்து பாராளுமன்றம் எடுத்திருக்கிறது. அரசியல்வாதிகள் எல்லோரும் யோகபித்தவர்கள், எந்த சட்டத்துக்கும் ஒப்புக்கொள்ளாத காங்கிரசும் பாஜக இதில் ஒப்புக்கொள்கிறது. நாட்டில் இருக்கக்கூடிய ஆரம்பிச்சதுதான் யூபிஏ கவர்மெண்ட்ல ஆரம்பிச்ச யூபிஏ ஆரம்பிச்ச எவ்வளவு விஷயத்தை நீங்க காலி பண்ணிருக்கீங்க, நீங்க வச்சிருக்க விஷயத்தை எவ்வளவு பண்றாங்க, உதாரணங்கள் காட்ட முடியும். என்னோட கேள்வி அது இல்ல, நீங்க முரண்பட்ட விஷயங்கள் 1000 உண்டு, அதை நீங்க மறுக்க மாட்டீங்க. 20 மாநில சட்டமன்றம் நிறைவேற்றப்பட்டது. அரசியல்வாதிகளுக்கு வந்து நீதித்துறை பரிசுத்தப்படுத்துறது எவ்வளவு பெரிய ஆர்வம். இந்த ஆர்வத்தை சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் டிரான்ஸ்பரண்டா போடணும், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் உடனே போடணும், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டா போடணும். அதுக்கு ஏதாவது முயற்சி பண்றோமா? எதிர்கட்சி தலைவர் வந்து இல்லாம போனோம், எதிர்கட்சி தலைவருக்கு அதிகாரம் சொல்லி அது எவ்வளவு குடத்தில் கொடுக்கறதா வழி பாக்குறமே தவிர இந்த டிரான்ஸ்பரன்சியை தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயங்களை செய்யாம நீதித்துறையில் தலையீடு செய்து செல்லும்போது உங்களுடைய நோக்கம் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. இல்ல, இதுல வந்து நோக்கத்தை சந்தேகப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது ஏதோ இப்ப பொறுப்பேற்று இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசாங்கம் உடனடியாக எடுத்து உடனே புதுசா கொண்டு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி உடனடியாக நீதித்துறையை கையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற முயற்சி இது நடக்கல. இது ரொம்ப நெடுங்காலமாகவே கிட்டத்தட்ட இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு முயற்சி ஒண்ணு எப்படிதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குதுன்னு பாப்போமே அப்படின்னு பார்த்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னால் மெதுமெதுவாக பொதுமக்கள், வழக்கறிஞர்கள், எல்லா தரப்புல இருந்து சிவில் ஆக்டிவிஸ்ட் எல்லா பக்கம் இருந்தும் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு நியமனமும் அதற்கு பின்னால் ஜுடிஷியரியில நீதிபதிகளுடைய செயல்பாடு, குறிப்பாக முன்னாடியே சொன்ன மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு வந்தா அவங்களை நீக்கணும்னா பாராளுமன்றத்துல ஒன்னு சேராத கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்த்தி 2/3 மெஜாரிட்டி இதெல்லாம் வந்து ஒரு காலத்திலயும் நடக்க போறது இல்ல. நீங்க ஒரு விஷயத்தை ஆனத்த ஒப்புக்கொள்ள நான் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய துறைகள், அது நிர்வாகமோ ஊடகமோ அரசியல்வாதிகளோ நீதித்துறையை ஒப்பிடும் போது நீதித்துறை தான் ஒப்பீட்டளவுலையாவது சிறந்ததா இருக்குன்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? அதே மறுப்பீங்களா? நான் இதுல ஒப்பீட்டளவுல யார் பெஸ்ட் அப்படின்னு மார்க் போடுறதுக்காக நான் சொல்லல. ஆனா
மார்க் போட விரும்பல சொல்லுங்க. மார்க் போட விரும்பல. ஆனா என்ன மார்க் போட்டா நீதித்துறை ஆக சிறந்த துறையாக இருக்குங்கிற நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டிய வரும். இல்ல, நான் எதனால அதை சொல்ல மாட்டேன். வழக்கறிஞர்கள் இருக்காங்க, நான் ஆர்கியூ பண்ண ஜட்ஜ் இருங்க சொல்றேன். ஏன் தெரியுமா, நீதித்துறை தவறு செய்திருந்தாலும் சில சமயம் இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடமாக நீதித்துறை இருக்கிறது. கடைசி புகலிடம். அதன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட கொலைச்சு போட்டோம்னு சொன்னா இந்த நாட்டுல மக்களுடைய நம்பிக்கை காப்பாத்திருக்கு. வேற 2015 வரைக்கும் மக்கள் நம்பிக்கையை பெற முடிஞ்ச இந்த நீதித்துறையால நீங்க இனிமே தேசிய நீதிபதி நியமன ஆணையத்தை கொண்டு வந்தா நீங்க கொண்டு வரப்பீங்களா? அது ஏற்கனவே மொத்தமா அந்த மக்களுடைய நம்பிக்கை நீதித்துறை பெற்றிருந்தா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஆர்குமெண்ட்டுக்கு இடமே இல்லாம போயிருக்குமே. இல்ல நீதித்துறையில சில புகார்கள் பதிவாகிறது, இல்லைன்னு மறுக்கல, பொதுவெளியில வருது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல அரசியல்வாதிகளை விட, அதிகாரிகளை விட, மற்ற இடங்களை விட நீதித்துறை இன்னமும் புனிதமாக புனிதத்தை கொஞ்சம் தக்க வச்சுக்கணும் மறுக்க முடியுமா? ரேட் ஆஃப் புனிதத்துவம் அப்படிங்கறதெல்லாம் தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரி விஷயத்துல ஈக்குவேட் பண்ணாதீங்க. ஏன்னா இது இண்டிவிஜுவல் கேரக்டர் பொறுத்தது. அரசியல்வாதிகளை எல்லாரும் அயோக்கியர் கிடையாது, நல்லவங்க இருக்காங்க. அதான் அரசியல்வாதி இல்ல நல்லவங்க இருக்காங்கிறது எப்படி அரிதான விஷயம் ஆயிடுச்சோ அது மாதிரி நீதித்துறையில நல்லவர்கள் அல்லாமல் இருக்கிறாங்க அரிதான விஷயமா தான் இருக்கிறது. எல்லோரும் அப்படி இல்ல. நீங்க சொன்ன ரேஷியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை. அது ரொம்ப மோசமா போயிடக்கூடாது. நான் திருப்பியும் சொல்றேன், இன்னைக்கு மக்களுக்கு நீதித்துறை மேல இருக்கிற நம்பிக்கையை நிறைய விஷயங்களை சொல்லி குலைக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க, அது இன்க்ளூடிங் ஜுடிஷியல் இருக்கிறவங்க கூட. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அரசியல் தலைவர்கள் அதிகமா நீதித்துறை இருக்குதா இல்லையா நீங்க சொல்லுங்க. நீங்க பிஜேபியை பத்தியோ நான் மத்திய அரசு பத்தியோ நான் கேட்கல. இன்னைக்கு நீதித்துறையில அரசியல் தலைவர்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்க மறுக்க முடியுமா? அரசியல் தலையீடுகள் இருந்தால் ஒரு நீதிபதி அதுக்கு உடன்பட்டு போறாருன்னா அப்புறம் எங்க சுதந்திரமான நீதித்துறை இப்ப இருக்குதுன்னு சொல்றாங்க. கேக்குறேன், ஒரு முழுக்க இன்டெகிரிட்டி கொண்டிருக்கக்கூடிய நீதித்துறையிலேயே இன்னைக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நீதிபதிகள் நியமனத்துல எனக்கு ஒரு பங்கு இருக்குன்னா உங்களோட இன்ஃபுளுன்ஸ் எவ்வளவு அதிகரிக்கும்? நான் இன்னொன்னு சொல்லட்டுமா, இப்போ ஐயா சொன்னாங்க நான் முன்னாடி நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருந்தேன், நான் ஒரு அரசியல் கட்சியில இருந்தேன், இதுக்கு முன்னாடி இருந்த நீதிபதி இந்த அரசியல் கட்சியில் இருந்தாரு, தேர்தல கூட வென்றிருக்காங்க. ஆனா ஒன்ஸ் ஜுடிஷியரிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான சார்பு தன்மை இல்லாம எங்களுடைய நீதி வழங்குதல் பணியை மட்டுமே பார்க்கின்றது எங்களுடைய பணி. அப்போ ஒரு அரசியல் கட்சியில இருந்து நீதிபதிகளா பணி நியமனம் பெற்றதற்கு பின்னால கூட அவர்களுடைய அரசியல் சார்பு இருக்கக்கூடிய தலைவர்களை போய் பாக்குறதெல்லாம் கூட மக்கள் பெருசா நினைக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா நீ நீதியை சரியாக வழங்கிறாயினா அப்படின்னு தான் பாப்பாங்க. அது மட்டும் பார்க்க மாட்டாங்க. நீதிபதியா இருந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் பணியாற்றிய பிறகு அதற்கு பிறகு நீங்க ஒரு பணி நியமனம் போட்டீங்க அங்க போய் உட்காந்துருவாங்க. அப்ப கூட மத்திய அரசு சந்தேகப்பட மாட்டாங்க, அந்த நீதியை சந்தேகப்பட மாட்டாங்க. நீங்க அது போன்ற நியமனங்களை செய்தால் அது சட்டப்பூர்வமானது. நான் ஒண்ணு சொல்றேன், அது போன்ற விஷயங்கள் அரசியல் கட்சியில் இருந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க பாதியாயிடுறாங்க. இல்ல, ஏன்னா நீங்க இப்ப கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்தைப்படி 3 நீதிபதிகள் அந்த நியமனத்தில் இருக்க போறாங்க, வீட்டோ பவர் யூஸ் பண்ண போறாங்க. நீங்க தேர்தல் கமிஷனர் தேர்தல் ஆணையரை நீங்க நியமிக்கலாம். அவர் சுதந்திரமாக ஒரு அரசாங்கத்தையே தீர்மானிக்கூடிய தேர்தலை நடத்த முடியும் நம்புகின்ற பொழுது அரசாங்க நீதிபதிகளை மட்டும் நியமிக்கல. ஏன் இவ்வளவு தூரம் கவலைப்படுறீங்க? நிச்சயமா கவலைப்படும். ஏன்னா அந்த அதிகாரம் ஒரே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருந்த போது அவருடைய சிறையை உடைக்கும் விதமாக சட்டத்தை திருத்தி 3 தலைமை ஆணையர்களை கொண்டு வந்தது இதே அரசாங்கங்கள். மத்திய அரசாங்கத்துக்கு டிஎன் சேஷன்ங்கிற ஒரு மனுஷன் இருந்த போது தனி மனுஷன் கையில கொடுத்த ஆபத்தான சொல்லி உடனே 3 ஆணையர்களை மாற்றியது இந்த அரசாங்கம். அரசாங்கங்களுக்கு நல்ல நோக்கங்கள் ஒரு இருந்ததில்லை. அதாவது அரசாங்கத்துக்கு நல்ல நோக்கம் இருக்கிறது இல்ல, இதெல்லாமே செக் அண்ட் பேலன்ஸ் தான். எந்த இடத்துலயும் அதிகாரத்தை குவிச்சிட கூடாது. யாருக்கு யார் செக் வைக்கிறதுங்கிறதா பிரச்சனையே இல்லைங்க. எல்லா இடத்துலயும் எக்ஸிகியூட்டிவ்க்கு லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷியரி இருக்கணும். ஜுடிஷியரிக்கும் ஏதாவது ஒரு இடத்துல செக் இல்லனா சர்வாதிகாரம் ஏதோ ஒரு இடத்துல குவியும், அல்டிமேட்டா ஜனநாயகம் அடிபட்டு போயிடும். நிகழ்ச்சி முடிக்கிறேன். நடராஜன் கேட்கிறேன், உலகத்துல கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட நாடுகள்ல இந்த கொலிஜியன் சிஸ்டம் இல்லாம தேசிய நீதி நியமன ஆணையம் நடைமுறை தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனா நம்மகிட்ட எமினன்ட் பர்சனாலிட்டி சொன்னாங்க, லேமேன் இருக்கணும்னு என்னுடைய சட்ட பார்வையில யுனைடெட் கிங்டம்ல யூகேல இருக்குது. ஒரு சாமானியனுடைய பிரதிநிதி இருக்கணும் விரும்புறாங்க. நீதிபதி நியமனத்தில் அந்த அளவுக்கு ஒரு பார்வை இருக்குது. இதுல உங்களுக்கு என்ன தடை இருக்க முடியும்? இதுல என்ன பிரச்சனை? உலகத்துல பல நாடுகள் இருக்கக்கூடிய விஷயம். நம்ம இன்னும் சொல்ல போனா பிரிட்டனுடைய சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்றோம், அவங்கள தான் அடிப்படையாக கொண்டு வச்சிருக்கோம். அப்ப நம்ம அதை கடைபிடிக்கல என்ன தடை? அது இருந்த விஷயம் இல்ல. ஒவ்வொரு நாட்டினுடைய சூழ்நிலை பொறுத்துதான் இது எல்லாமே ஃபார்ம் ஆகுது. இப்போ அமெரிக்காவில் நீதிபதிகளுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. அந்த நீதிபதி இறக்கும் வரைக்கும் நீதிபதி தான். அந்த சிஸ்டத்துக்கு கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? அதனால அப்படி நம்ம நாட்டினுடைய சூழ்நிலை பொறுத்தளவுக்கு இந்த கொலிஜியம் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பதவிக்கு வரும்போது அந்த அரசியல் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்களை நீதிபதியாக்குவாங்க.
அப்படி ஆக்கும் பொழுது நீதித்துறை அரசியல் துறையாக மாறுவதற்கு காலப்போக்கில் சந்தர்ப்பம் நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நீதியரசர் கற்பகநாயகன் சொன்னாங்க, அரசியல் கட்சியில தானும் உறுப்பினராக இருந்திருக்கிறேன், இதற்கு முன்னாடி வேறு பல சகோதரர்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய கொலிஜியம் சிஸ்டம் மூலமாகத்தான் நியமிக்கப்பட்டார்கள். சோ அரசியல்வாதிகள் இனிமே தான் கொண்டு போறாங்க. அரசியல்வாதிகளாக இருந்தவர்கள் நீதியரசரால் நியமிக்கப்பட்டிருக்கால் மிகச்சிறந்த தீர்ப்புகளை தொடர்ந்து வழங்கி வந்திருக்கிறார்கள். அது ஏற்கனவே இருந்திருக்கு நடைமுறையில் இருந்திருக்குது. அது மாதிரி எல்லாரும் இருப்பார்கள். சந்தேகத்துக்கு அட்பட்ட, அதாவது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட முறைப்படி அவர்கள் நீதி வழங்குவார்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி? நீங்க அப்படியே மாத்தி கேட்கிறேன் சுருக்குமா. இப்ப இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கீழே வரைக்கும் எல்லா நீதிபதிகளுமே சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் நீங்க சொல்லுங்க. இல்ல, அது அப்படி நான் சொல்ல முடியாது. அவ்வளவுதான். அதுதான் பிரச்சனை. அப்படி சொல்ல முடியாது என்ற தயக்கம் இருக்கும்போது இன்னொரு மாற்று நம்ம சரி பரிசீலனை பார்க்க வேண்டிய நேரம் இருக்கு. கொலிஜியத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சியோட ஒவ்வொரு நீதிபதி செலக்ஷன்லையும் வழக்கறிஞர்களுடைய ஒப்பீனியனும் கேட்கணும். இந்த சென்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1.5 லட்சம் வழக்கறிஞர்களுடைய ஒப்பீனியன் கேட்க வேண்டியதில்லை, அவர்களுடைய பிரதிநிதிகளுடைய ஒப்பீனியனை கண்டிப்பா கேட்கணும். ஒரு வழக்கறிஞரை நீதிபதியாக்கும் போது அவரை பற்றி முழு விவரமும் தெரிந்தவர்கள் வழக்கறிஞர்கள், அவர்களுடைய பிரதிநிதிகள். எது சரி தப்புங்கிற கேள்வி நீதியரசர் கற்பகநாயகன் நான் இறுதியா ஒரு சுருக்கமா ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இன்றைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பற்றி முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டேய கட்சி அவர்கள் பக்கம் பக்கமாக தினசரி எழுதி கொண்டிருக்கிறார். அது சரியா தப்பா, அது உண்மையா பொய்யா, உள்நோக்கம் இருக்கிறதா என்பதெல்லாம் பிரச்சனை. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருக்குதா இல்லையா என்பதை பொதுவெளியில் வைக்கும் போது எது சரி எது தவறு என்பதை தெரிந்து கொள்வதற்கு சாமானிய மனிதனுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா, அந்த அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா, உங்களுடைய சுருக்கமான பார்வை? ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இன்றைய சீஃப் ஜஸ்டிஸை பற்றி குறை சொல்லி எழுதுகிறார் என்றால் அதற்கு என்ன ஆதாரம்? அந்த ஆதாரத்தை அந்த ஆதாரம் இல்லை என்றால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாமே, இல்லையா? ஆதாரம் இல்லை என்றால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாமே. ஏன் கண்டெம்ட் எடுக்க முடியலங்கிற கேள்வி வருது. நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன் இறுதியா நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி. ஏற்கனவே இயல்புல சுதந்திரமா செயல்படக்கூடிய விஷயம் ஏற்கனவே அவர்கிட்ட கேட்ட சகோதரர்கிட்ட கேட்ட இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் எந்த அளவுல இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்கூடா பார்க்கும்போது நீதித்துறையுடைய இறையாண்மையில தலையிடும்படியான விஷயங்களை அனுமதிச்சிட்டோம் அப்படின்னு அவர்கள் ஏற்கனவே நீதித்துறையில சொல்லிட்டாங்க. நம்ம நவம்பர் மாசத்துல விவாதிப்போம், இந்த அக்கௌண்டபிலிட்டியை இன்னும் எப்படி பெட்டர்மெண்ட் பண்றதை பத்தி நம்ம விவாதிப்போம் சொல்லி சொல்லிட்டாங்க. சோ அவர்கள் மறுபார்வைக்கு தயாரா இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த தலையீடு என்பது சரியா இருக்குமா? எனக்கு நீதித்துறையில அரசியல் தலையீடு இருக்கிறதா எனக்கு தோணல. அதாவது ஒருத்தர் 2 பேரு தான் வழக்குக்காக ஏதாவது லஞ்சம் கொடுத்து ஆளை பிடிச்சி மனுஷன் பலமும் பலகீனமும் சேர்ந்தவன் மனுஷன். இந்த சமுதாயத்திலிருந்து போறவர் தான் நீதிபதி. அவரும் போன்ஸ் பிளஷ் எல்லாம் சேர்ந்தவர் தான். நான் இஷ்யூ வேற மாதிரி பாக்கிறேன் சார். அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்படிதான் தீர்ப்பு வரும்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கஜானா, இந்த அம்மா கிட்ட கஜானா சாவி இருக்குது. கஜானா சாவியை மருமக கிட்ட சீக்கிரம் கொடுப்பாங்களா? 15 வருஷமா வந்து மாநிலர்கிட்ட இருந்து அவங்க வாங்கிட்டாங்க, இவங்க கொடுப்பாங்களா? அதிகாரம் போயிடுமே. அதே மாதிரி அவங்க அதிகாரத்தை விட்டு கொடுக்க யாரும் தயாரா இருக்க மாட்டேன். இப்படிதான் தீர்ப்பு வரும்னு தெரியும். ஆனா இப்படி ஒரு தீர்ப்பு எழுதுறதுக்கு இந்த அருண்ஜேட்லி மத்த படிச்ச மேதாவி, அவர் தான் லா மினிஸ்டர், அவரு ஆக்ட் எழுதுறாரு. இதுல இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் ஆக்ட்ல எமினன்ட் பர்சன் வராது. லீகல் ஃபிராட்டர்னிட்டி, அதுதான் தட் இஸ் போன் ஆஃப் கன்டென்ஷன். ஹூ ஆர் தி எமினன்ட் பர்சன்? நீங்களே இடக்கு முடக்க கேட்கறீங்க, என்னப்போ எல்லாரும் கேட்கறீங்க. நீங்களே எமினன்ட் பர்சன் தான் ஃப்ரம் தி இனிவே. UKல காமனர், UKல ordinary prudent man இருக்காங்க. Who is that eminent person who will be appointed by the government, by the prime minister as well as the leader of the opposition? சுத்தா அந்த மனுஷன் சட்டம் தெரிஞ்ச ஒரு ஜூரிஸ்டா இருக்கணும். இப்படி இருக்க எந்த குவாலிபிகேஷனுமே கிடையாது. அப்படி அறகுறையான சட்டம் ஏற்றியதுக்கு பொறுப்பு அருண்ஜேட்லி ஏற்றுக்கணும். அத காரணம் காமிச்சிட்டு இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் இப்படி பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, இப்படிதான் வரும். ஆனா இதுக்கு வலுவான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நேஷனல் ஜுடிஷியல், இந்த எமினன்ட் பர்சன் அப்பாயின்ட் பண்றதுக்கு பிரைம் மினிஸ்டருக்கும் லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் இருக்குது. அந்த பர்சனுடைய, அந்த நபருடைய குவாலிபிகேஷன் சொல்லல. ஓர் எமினன்ட் பர்சன், அவங்களுக்கு லீகல் ஃபிராட்டர்னிட்டி, சட்டத்துறைக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லல. ஆகினாலே இது காலி பண்றாங்க. இது காலி பண்றதுக்கு வழிவகை பண்ணி கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் யாருன்னா அருண்ஜேட்லி. அவருக்கு நீங்க எல்லாம் பாராட்டுகிறத எழுதலாம். இதுல நீதித்துறையுடைய அடிப்படையான ஒரு கேள்வி மிகப்பெரிய நீதித்துறையுடைய தனித்தன்மை எந்த சூழ்நிலை பாழாக கூடாது. இன்றைக்கு வரைக்கும் ஆக இருக்கக்கூடிய துறைகளிலே ஒரு ஆகச்சிறந்த துறையா நீதித்துறை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மாற்றுக்கருத்தில்லை. அந்த நீதித்துறை தனித்தன்மை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்ன சந்தர்ப்பத்திலேயே அதை சொல்லும் போது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. குற்றச்சாட்டு கூட வந்தால் நீதித்துறை மீது ஒரு சிறிய கரை, ஒரு களங்கம் கூட வந்தால் கூட அந்த களங்கம் துடைக்கப்பட வேண்டும். அந்த களங்கத்துக்கு அவர்கள் ஆளானவர்கள்
அல்ல என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதற்கான மெக்கானிசம் ஏதாவது இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கான மெக்கானிசத்தை, அதற்கான செயல்முறையை, அதற்கான வெளிப்படை தன்மையை நீதித்துறை கொண்டு வரும். இப்போதைக்கு மேல்முறையீடு இல்லை என்றா இருக்கிறது. அடுத்த கட்டமா அரசு என்ன செய்யப்படும் பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் நீதித்துறை தானாகவே முன் வந்து சில நடைமுறை மாற்றங்களை உடனடியாக செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. என்ன செய்யப்படுகிறது பொறுத்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 4 பேருக்கு நன்றி. ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கின்றவர்களே, தமிழக அரசு தொடர்ந்து தங்களுடைய சாதனைகளை 4.5 ஆண்டுக்கு சாதனைகளை விளக்குவதற்காக மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய சிறப்பு வேன்களை பயன்படுத்தி, அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொடர்பு அலுவலர்களை பயன்படுத்தி, மாவட்ட நிர்வாகத்தை பயன்படுத்தி மாநிலம் முழுக்க பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறது. இது அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி என்று அரசு சொல்ல, இதில் அரசியல் நோக்கம் தான் இருக்கிறது. 6 மாத இடைவெளியில் தேர்தல் வரக்கூடிய நிலைமையில இது வந்து ஒரு கட்சியையும் முதல்வரையும் அரசியல் ரீதியாக முன்னிறுத்துவதற்கான முயற்சி என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிலைய முதன்மைச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள் தலைமை தேர்தல் கடைநிலைய தமிழகத்துடைய தலைமைச் செயலர் வரைக்கும் எல்லாருக்கும் புகார் மனு அனுப்பியிருக்கிறார். இதை உடனடியாக நிறுத்த வேண்டும், இதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது, இது எல்லா உச்சநீதிமன்றங்களுடைய தீர்ப்பு உட்பட்ட அத்தனை நெறிமுறைகளுக்கு மாறானது என்று விமர்சனை பார்வைக்கிறார். மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பது அரசுடைய கடமை என்று பார்ப்பதா அல்லது அரசியல் நோக்கம் இருப்பதா பார்ப்பதா, இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நீட்சி விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞரும் செய்தி தொடர்பு துறையுடைய இணை செயலரான திரு ஜெயராஜ் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறார். அதேபோல அதிமுக சேர்ந்த சமூக நல வாரியத்துடைய தலைவர் திரு செல்வி CR சரஸ்வதி நம்முடைய உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஜெயராஜ் கேட்க விரும்புறேன். இந்த மாதிரியான ஒரு திட்டங்களை முன்னிறுத்தி ஒரு பிரச்சாரம் செய்வது, சினிமா தியேட்டர்கள்ல இடைவெளி நேரத்தை விளம்பரம் செய்வது, நிகழ்ச்சி திரைப்படம் ஆரம்பிக்கணும் விளம்பரம் செய்வது காலங்காலமா இருந்திருக்குது. பிலிம் டிவிஷன் எல்லாமே அந்தந்த அரசியல் கருப்பு வெள்ளை காலத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை இன்னைக்கு திடீர்னு வந்துட்டு ஆஹா அவங்க பிரச்சாரம் பண்றாங்க, அவங்களுடைய உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றது ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஏதேனும் அச்சத்தில் இருக்கிறதா என்ற சந்தேகத்தை ஏற்படுகிறது. அதாவது தெளிவா நீங்க சொல்ற பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. 1968 ஆக்ட் தெளிவா, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ட் தெளிவா சொல்லுது. செக்ஷன் 7 துல்லியமா நான் சொல்றேன். ஒரு முதலமைச்சரை புகழ்ந்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரோ பேசக்கூடாது. அதுதான் இன்னைக்கு ஆக்ட் சொல்லுது. நீங்கள் 15/3/15 அதாவது 2015 வந்த ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தெளிவா சொல்லுது முதலமைச்சருடைய படம் இருக்கக்கூடாதுன்னு. இதுக்கு முன்னாடி பண்ணாங்க, அப்ப பண்ணோம், இப்ப பண்ணோம், அதெல்லாம் இல்ல. இப்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நெறிமுறைக்கு பிறகு முதலமைச்சருடைய படம் போட்ட ஒரு 32 LED அவர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? அரசினுடைய சாதனை முதலமைச்சருடைய படம் போடட்டும். அரசினுடைய சாதனையை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் ஒரு அரசுக்கு இருக்கிறது. நாங்கள் அதை தடுக்கவே இல்லை. சொந்த பணத்தில் செய்யுங்கள், அரசாங்க பணத்தில், என் வரி பணத்தில் நீங்கள் முதலமைச்சர் புகழ்பட வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் நான் கேட்கிறோம். நியாயமான கேள்வி உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். இதற்கு முன்னால் எந்த கலெக்டரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முதலமைச்சர் திரு கருணாநிதியை பாராட்டியது கிடையாதா? எந்த அதிகாரிகளும் பாராட்டியது கிடையாதா? முதல் முறையா இப்பதான் கலெக்டர் எல்லாம் பாராட்ட ஆரம்பிச்சாங்களா? பாராட்டுவது என்பது எல்லாரும் காலகாலமா சேருது. ஆனால் ஒரு முதலமைச்சர் படத்தை போட்டு நிரந்தர முதலமைச்சர் கோவை மாவட்ட தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவர், அதிமுக மாவட்ட செயலாளரை போல நோட்டீஸ் அடிப்பதும் பேனர் வைப்பதும், இப்பொழுது நமக்கு நாமே என்ற ஒரு பயண திட்டத்தை எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு 10,000 கிலோமீட்டர் கடந்து 124 தொகுதிகளை இன்றைக்கு இரவு கடக்கிறார். நாளைக்கு 125 தொகுதியில கால் வைக்க போகிறார். இந்த பயத்திலே இந்த அரசாங்கம் ஏன் நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னால் செய்யல? நீங்க நேற்றுக்கு செய்யல, செய்றீங்க, சார் ஒண்ணு இல்ல பிரச்சார பயணத்தை போற 124 தொகுதிகளில் கால் வைக்கிறாங்க, 124 தொகுதியில் வெற்றி பெற்றுட்டாங்கிற மாதிரி சொல்றீங்க. நாங்க நினைக்கிறோம், அது எங்களுடைய நம்பிக்கை. நீங்க அதை சரி கொடுக்கலீங்க. நியாயம் மக்கள் 1.5 லட்சம் மனுக்கள் எங்க தளபதி இன்னைக்கு மக்கள் கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு நாளைக்கு திமுக ஆட்சி வரப்போகுது என்று நாங்கள் நம்புறோமோ இல்லையோ தமிழக மக்கள் நம்புறாங்க. நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில காப்பீட்டு திட்டத்துக்கே கலைஞர் காப்பீட்டு திட்டம் பேர் வைக்கப்படும். தமிழக அரசுல இன்னைக்கும் அமலர் கூடிய அஞ்சுவம் அம்மையார் திட்டம்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. அவருடைய புகைப்படத்தோட அவருடைய பெயரோட நீங்க முன்னிறுத்தும் போது இவர்கள் அவருடைய ஆட்சியில நீங்க செஞ்சீங்க, அவங்களுடைய ஆட்சியில் அவங்க செய்யறாங்க. சார், விளம்பரப்படுத்துவது என்பது வேறு, அதை மாவட்ட ஆட்சித் தலைவர் அரசு பணத்தில் செய்வது என்பது வேறு. சொல்ற எல்லாமே அரசு பணத்தில் கலைஞர் முதல்வர் முதலமைச்சர் கலைஞருக்கு பேர் போட்டாங்க.
நான் சொல்றேன் எந்த அதிகாரி அரசுடைய வரிப்பணத்துல மக்களுடைய வரிப்பணத்துல வந்த திட்டத்துக்கு கலைஞர் காப்பீடு திட்டம் என்று பெயர் வைத்தாரோ அந்த அதிகாரி தான் அந்த பிட் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார். நீங்க சொல்லுங்க. ஒரு திட்டத்துக்கு பெயர் வைப்பது ராமாமிர்தம் அம்மையார் திட்டம் பெயர் வச்சோமே, தந்தை பெரியார் நினைவு சமத்துவபுரம் பெயர் வச்சோமே, ஜெயலலிதா அம்மையார் 91ல ஒரு பிலிம் சிட்டின்னு ஒரு நகரத்தை உருவாக்கி ஜே பிலிம் சிட்டின்னு பேர் வச்சாங்க. அத நீங்க ஆதரிச்சீங்களா? மாத்துனீங்களா? எம்ஜிஆர் பிலிம் சிட்டி மாத்துனீங்கல்ல, கலைஞர் பிலிம் சிட்டி வைக்கல, மாத்துனீங்கல்ல. ஏன் மாத்துனீங்க? எம்ஜிஆர் பிலிம் சிட்டி வச்சோம். இல்ல ஜெயலலிதா முதலமைச்சருக்கு மரியாதை இல்லங்க. ஜே போக்குவரத்து கழகம் இருந்துச்சு, ஏன் மாத்துனீங்கன்னு கேக்குறேன். அரசு போக்குவரத்து இதெல்லாம் கான்ட்ரோவர்சி இருக்கு, மாத்துனீங்கல்ல. கலைஞர் போக்குவரத்து கழகம் வச்சாங்க தப்பு, வைக்காம அதுக்கப்புறம் போக்குவரத்து வச்சோம். அதுக்கப்புறம் ஏன் கலைஞர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்தீங்க? அதுக்கப்புறம் ஏன் கலைஞர் திட்டம் கொண்டு வந்தீங்க? ஒரு எளிமையான குறியீடு கலைஞர் காப்பீடு திட்டம் என்பது. அதுல என்ன இருக்கு? ஒரு திட்டத்தை புதுசா இன்னோவேட் பண்றாரு கலைஞர், அறிவிக்கிறார். இப்ப அம்மா உணவக திட்டம், அம்மா ஒரு உணவகம் என்பது இதுவரைக்கும் யாரும் முன்னாடி பேசல. அந்த அம்மா புதுசா ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க, அதுக்கு அவங்க பேர் வைக்கிறாங்க வச்சுக்கோங்க. நாங்க என்ன கேட்டோம், உயர்நீதிமன்றத்துக்கு எங்க தளபதி மனு போட்டார். என்ன தெரியுங்களா போட்டாரு? சிற்றுந்தில் மினி பேருந்தில் இரட்டை இலையை பொருந்து ஒரு திட்டத்தை வரையறாங்க அரசு பணத்துல. அப்ப நாங்க இதை கேள்வி கேட்கிறோம். அம்மா உணவன் பேர் வச்சது நாங்க கேள்வி கேட்கல, சிற்றுந்தில் நீங்கள் ரெட்டலையை போட்டதால் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். அரசு வரிப்பணத்தில் உங்கள் விளம்பரத்தை செய்யாதீர்கள், அதுதான் எங்களுடைய கோரிக்கை. நீங்க விளம்பரம் பண்ணுங்க, என்ன பேர் உங்கள் பணத்தில் செய்யுங்க, அதிமுக பணத்துல செய்யுங்க. அத்தனையுமே நீங்க மக்கள் வரிப்பணத்துல மக்களுக்கு அளிக்கப்பட்ட கலர் டிவி, இலவச வண்ண தொலைக்காட்சி பட்டி ஆன் பண்ண உடனே என்ன வரும்? இல்ல கலைஞர் ஆன் பண்ண உடனே என்ன வரும்? தமிழ்நாடு அரசு சிம்பிள் தான் வந்துச்சு. திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட படம் வந்துச்சு, நீங்க வாங்கினத பாத்து நினைக்கிறேன். நான் பார்த்தேன். இல்ல சார், முதலமைச்சருடைய படம் வந்துச்சு சார். நீங்க சொன்னா முதலமைச்சர் சொன்னா அதிமுக போயிட்டு உங்களுக்கு முதலமைச்சர் அதிமுக இன்னைக்கு வந்து மக்களுடைய வரிப்பணத்துல ஒரு நிமிஷம் மக்களுடைய வரிப்பணத்துல நீங்க கலர் டீ வாங்கி கொடுப்பீங்க, அது உங்க படம் போடுவீங்க. இன்னைக்கு ஐயா துரைமுருகன் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஒரு மாவட்ட ஆட்சி தலைவர் இதை செய்யலாமான்னு தான் கேட்கிறோம். அது செய்யலாங்கிறதுல மாற்றுக்கருத்துல அது வந்து என்ன செய்யலாம் வேணாமா நீங்க சொல்லுங்க. மாவட்ட நிச்சயமா செய்வாரு, நிச்சயமா செய்வாரு. நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன் நிச்சயமா செய்வார். அதான் பதில் முதல்ல சொன்னேன். எந்த ஒரு அதிகாரி திட்டத்துக்கு கலைஞர் காப்பீடு பேர் வைத்தாரோ, எந்த ஒரு அதிகாரி ஜே போக்குவரத்து பேர் வைத்தாரோ, அதான் சொல்ல வரேன். அங்கதான் மாறுபடுறேன். ஜே போக்குவரத்து பெயர் பிலிம் சிட்டிக்கான பெயர் வைத்த அதிகாரி தான். அதே மாதிரி கலைஞர் காப்பீடு அதிகாரி தான் வைத்தாங்க, அவர்கள் தான் இதையும் செய்யறாங்க. அதிகாரிகளை மாற்று யார் என்ற கேள்வி வருது. நான் சரஸ்வதிகள்ட்ட வேற ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அவங்க சொன்னது போல தமிழக அரசுடைய சாதனை விளக்குங்க, அதற்கான உரிமை இருக்கிறது, அது கடமையும் கூட. ஆனால் ஒரு முதலமைச்சர் நிரந்தர முதலமைச்சரா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும். அதை சொன்னால் அது அரசியல் நேரடியாக வந்துவிடுகிறது. தமிழகத்துடைய முதலமைச்சர் 5ஆம் முறையா பொறுப்பேற்றவர், அவங்க கலைஞர் கருணாநிதி சொன்னாங்க, நீங்க புரட்சி தலைவர் ஜெயலலிதா போட்டுங்க, யாரும் மறுக்கல, யாரும் அதில் ஆட்சேபனைக்கு ஒரு விஷயம். நிரந்தர முதலமைச்சர் என்பதை தேர்தல்களும் மக்களும் தீர்மானிக்கும் நிலையில ஒரு மாவட்ட ஆட்சியர் சொன்னால் அவர் தான் அந்த மாவட்டத்துடைய தேர்தல் அதிகாரியா இருக்க போறவர். மாவட்ட தேர்தல் அதிகாரி இருக்க போற நிரந்தர முதலமைச்சர் சொன்னா அவர் தலைமையில் நடக்கக்கூடிய தேர்தல் வெளிப்படைத்தன்மையோடு நடக்குமா என்ற கேள்வி சாமானிய மக்களுக்கு வருமா வராது? முதல்ல நான் சகோதரர்கள் சொல்லிடுறேன். அந்த பஸ்ல ரெட்டைலை பத்தி சொன்னாரு, உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், திமுக ஆட்சியில எல்லா அரசு பஸ்ல திருக்குறளை எடுத்து விட்டு திரு கருணாநிதி அவரோட குரலை எழுதியவர்கள் தான். ஒண்ணு. ரெண்டாவது, கலைஞர் கருணாநிதி நகர்ங்கிற அந்த ஊருக்கு நான் அசோக் நகர்ல இருக்கேன், கலைஞர் கருணாநிதி நகர் தான் பேர் வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அரசாங்கத்துடைய வரிப்பணத்தை வழங்கக்கூடிய ஒருத்தர் நிரந்தர முதலமைச்சர் என்று சொல்லும் போது அவர் தலைமையில் நடக்கக்கூடிய தேர்தல் நியாயமா நடக்கும் என்று எப்படி நம்ப முடியும்? தேர்தல் வரும்போது அவர் தான் அந்த தேர்தல் அவர் தான் அங்க உட்கார போறாருன்னு நீங்க இப்ப மாவட்ட கலெக்டர் தாங்க தேர்தல் மாத்தி வேற ஒருத்தர் வந்து தேர்தல் ஆணையம் அதான் அவர் சொல்றாரு. கலெக்டரை மாற்றணுங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. அவருடைய கருத்தை ஒரு கலெக்டர் ஒரு ஆளும் கட்சியா இருக்கும் போது எல்லா அதிகாரிகளும் அந்த ஆளும் கட்சிக்கு கட்டுப்பட்டவராக தான் இருப்பார்கள். அவங்க அபிப்பிராயத்தை ஆளும் அரசுக்கு, ஆளும் கட்சிக்கல்ல, ஆளும் அரசுக்கு, மாவட்ட ஒவ்வொருத்தருமே அரசு கட்டுப்பட்டா இருக்க முடியுமே தவிர முதலமைச்சர் தனிநபர்கள் ஆளுங்கட்சிக்கோ கிடையாது. என்ன செய்யணும்? நிச்சயமா இருக்கலாம் அவருடைய உரிமை. என்ன செய்யணும்? ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில அதே கட்சியில மாவட்ட செயலாளர் இணைஞ்சிட்டு கரைவேட்டி கட்டிட்டு பிரமாதம் இன்னும் பிரமாதம் பிரச்சாரம் செய்யலாம், மாற்று கருத்து இல்ல. எல்லா ஆட்சி காலத்திலும் எல்லா கலெக்டரா இருந்தவங்களும் அந்தந்த முதலமைச்சரை பாராட்டி மேடையிலும் இவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதே எத்தனை நிகழ்ச்சி அதிகாரிகள் பாராட்டி பேசியிருக்கிறார்கள்.
நீங்க கண்கூட பாத்தீங்கன்னா அந்த கேள்வி அத்தனை கேட்டேன். நான் கேட்கிற ஒரே பாயிண்ட், அரசு அதிகாரிகளுக்கு முதலமைச்சரை பாராட்டும் உரிமை இருக்கிறதா? இருக்கிறது. முதலமைச்சருடைய பெயர்ல திட்டங்களை கொண்டு வர உரிமை இருக்கிறதா? இருக்கிறது. அது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி, நிரந்தர முதலமைச்சர் என்பது தேர்தலும் மக்களும் தீர்மானிக்கக்கூடிய விஷயம். அதை ஒரு கலெக்டர் தீர்மானித்தாரேயானால் அவருடைய நடுநிலை சந்தேகத்துக்குள்ளாம். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா. நீங்க ஒரே இடத்துல நிக்கிறேன். நடுநிலை இல்லங்க, அவருடைய கருத்தை ஒரு அதிகாரியாக, ஒரு கலெக்டராக நிரந்தர முதலமைச்சர் வார்த்தையை சொல்லுவதில் எந்த விதமான தவறும் இருப்பதாக எங்களுக்கு திமுக தானே தவறு என்று சொல்றாங்களே தவிர வேற யாரும் தவறா சொன்னதா எனக்கு இன்னொரு விஷயம். இதற்கு முன்னாள் வரைக்கும் வேற வேற திட்டங்கள் இருந்துச்சு, வேற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, திமுக அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், இதே 2015 உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவுக்கு பிறகு நீங்கள் அரசு விளம்பரங்கள்ல கூட முதலமைச்சருடைய படம் போட முடியாது. நான் சொல்ல கேளுங்க, பிரசிடென்டோட படமும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட படமும் பிரைம் மினிஸ்டர் படம் தான் போட முடியும். தமிழ்நாடு திட்டங்களோட போட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும் போது எல்லா திட்டங்களையும் நீங்க போட ஒரு ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா இது வேறு மாதிரியான முயற்சி தானே. அதற்கு பதிலா என்ன நடக்குது அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல, குளோபல் இன்வெஸ்டர் மாநாடா இருக்கட்டும், மெட்ரோ ரயில் திட்டமா இருக்கட்டும், முதலமைச்சரோட படம் இல்ல. அதற்கு பதிலா நாடு முழுக்க அம்மா உணவு வருகிறது, முதலமைச்சர் படம் இருக்கிறது. அம்மா சாதா உப்பு அம்மா உப்பா மாறுகிறது. அதான் சொல்ல, சாதா உப்பு அம்மா உப்பா மாறுகிறது. அதுதான் முதலமைச்சர் படம். இந்த தீர்ப்புக்கு முன்னாடியே தொடங்கப்பட்ட திட்டங்கள், அம்மாவுடைய பேர்ல தொடங்கப்பட்ட திட்டங்கள். இந்த நீங்க எல்இடி டிவியை பத்தி சொல்றீங்க, எல்லா மாநில அரசோ மத்திய அரசோ விளம்பரத்துறை அரசுக்கு கொஞ்சம் பணம் அதுக்குன்னே ஒதுக்குவாங்க. அது எந்த மாநில அரசா இருந்தாலும் மத்திய அரசா இருந்தாலும் செய்தித்துறை நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைய வேண்டும், மக்களை சென்றடைய வேண்டும், மாற்றத்தை கிடையாது. ஆனா இதுல யார் நிரந்தர முதலமைச்சர்கள் எல்லாம் போனா, இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகு எந்த ஒரு நிகழ்ச்சியும் அம்மா பேரில் தொடங்கப்படவில்லை. இந்த அம்மா உப்பு, அம்மா குடிநீர், அம்மா உணவகம் எல்லாம் ஏற்கனவே தொடங்கியது. அது ஆல்ரெடி அந்த போட்டோஸ் எல்லாம் அப்ப போட்டதுதான். இப்ப சமீபத்தில் இந்த தீர்ப்புக்கு பிறகு வந்த எந்த நிகழ்ச்சியும், அரசு நிகழ்ச்சியிலுமே மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய படம் வரவில்லை. எப்பவுமே ஒன்னு சொல்றேன், எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நீதிமன்ற தீர்ப்பை மதித்து நடக்கக்கூடியவர், அது எல்லாருக்குமே தெரியும். என்றைக்குமே நீதிமன்றங்களை மீறி நீதிமன்றத்துக்கு புறம்பாக மாண்புமிகு முதலமைச்சர் நடப்பதில்லை. சட்டமன்றத்தில் ஒரு முறை பேசினாங்க ஞாபகம் எனக்கு. ஏதோ நீதியரசர்கள் வானத்திலிருந்து வந்தவர்கள் அவர்கள் எல்லாருமே மார்க்கண்டே கட்சி அவர்கள் ஒரு கருத்தை சொன்ன போது திரு கருணாநிதி அவரை பத்தி பேசாததா? இல்ல, எந்த நீதிபதியோட குடும்பாவை தீர்ப்பு வந்த சொல்றேன். மத்திய இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பார்த்து திரு ஆற்காடு வீராசாமி அவர்கள் மத்திய தான் இருக்கு, மறந்துவிடக்கூடாது நீதிமன்றம் எச்சரிக்கை. தம்பி இன்னைக்கு பேசிருக்காங்க. இன்னைக்கு என்ன பேசிருக்காரு? பாரதிய ஜனதாவோட செய்தி தொடர்பாளர் என்ன பேசிருக்காரு? உச்சநீதிமன்றத்தை கண்டனம் தெரிவிக்கல. உச்சநீதிமன்றத்தோட இந்த வார்த்தை சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு என்ன அரசுகள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்திற்கு போன்ற பேசுவது என்பது சாதாரண நடக்கிற விஷயம். அதுக்காக நான் எந்த நீதிபதியோட குடும்பாவை கொளுத்துறோம் சொல்லுங்க? ஏதாவது ஒரு நீதிபதியோட குடும்பாவை கொளுத்துறோமா? என்னைக்கு சொல்லுங்க. நீங்க குடும்பாவை கொளுத்த வேண்டியது இல்லையே. சொல்லுங்க. பூனைக்கு மணி கட்டணும் எச்சரிக்கை வார்த்தை வேறு. எப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கிறவர் எப்படி சார் முதலமைச்சர் ஜெயிலுக்கு போறாங்க? குமாரசாமி தீர்ப்பு வழங்கிய பிறகு என்ன பண்ணாங்க? குமாரசாமி உங்களுடைய வாங்கப்பட்ட திரும்ப கணக்குல குளறுபடி இருக்கா இல்லையா? அதற்கு முன்னாடி இந்த சப்ஜெக்டுக்கு ஏற்றது நான் ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுங்களா? 9 முறை ஜெயலலிதா அம்மையார் கொடநாடு போயிருக்காங்க. அது அவங்க பர்சனல் இஷ்யூன்னு இவங்க சொல்லுவாங்க. கேட்டா அம்மா அபிஷியல் இஷ்யூ சொல்றாங்க. அவர் எதிர்கட்சி தலைவரா போறாருங்க. நீங்க ஆளுங்கட்சிங்க. சட்டவிரோதம் கிடையாது. சட்டவிரோதம் இல்ல. இங்க ஒன்னா போலாம். நான் என்ன கேக்குறேன், முதலமைச்சர் ஓய்வு எடுக்க போறாங்கன்னு இவங்க அறிக்கை கொடுத்தா பிரச்சனையே கிடையாது. இங்க என்ன சார், நான் என்ன இருங்க, இங்க இருந்து 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அவங்க வீட்டுல போய சொல்றது, வீட்டுல இருந்து ஆர்கே நகர் தொகுதிக்கு போய் நன்றி சொல்றதுக்கு முடியல அவங்களால. போறாங்க. அப்துல் கலாமோட மரணத்துக்கு போய் மலர் வழி வைக்க முடியல. ராமேஸ்வரத்துக்கு போய் ஒரு முதலமைச்சர் கொடநாடு போறாங்க. என்ன கேட்கிறேன், அதே கலாம் சொன்னீங்களே, அதே நீங்க கலாம் பக்தர்களா? நேற்று கலாம் அந்த கலாம் என்றால் ஒரு நாட்டு மக்களோட
முதலமைச்சர் பிரதிபலிக்கணுமா இல்லையா? ஏன் போல நேற்றுக்கு பிறந்த நாள் ஏன் ஒரு மலர் தூவல முதலமைச்சர் விமர்சனங்களை சரியான வார்த்தைகள் நான் முழுமையா அனுமதிக்க தயாராக. நான் கேட்கறது ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீங்க 32 LED ஏன் வைக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு? எங்க தளபதி நீங்க போற இடத்துல எதுக்கு அதிமுக மாவட்ட செயலர் பேனர் வைக்கிறாங்க? இதெல்லாம் நீங்க நேர்த்திக்கு செய்யணும். நீங்க செய்யல. முதலமைச்சர் நான் இப்ப சார் உதாரணம் சொல்றேன், அம்மையார் வந்து அதிமுக ஒரு மூத்த பொறுப்புல இருக்காங்க. நான் வந்து கட்சி ஒரு அடிமட்ட தொண்டன். நான் இப்ப எங்க தளபதி கிட்ட தொலைபேசியில பேச முடியும், இவங்களால பேச முடியுமா? இரும்பு திரைக்குள்ள இருக்காங்க. ஒரு தொடர்பு கொள்ள முடியாது, அதிகாரிகளை ஜெயலலிதா தொடர்பு கொள்ள முடியாது. வெளியே இருக்கிற ஒரு முதலமைச்சர் மக்களை சந்திக்கிற ஒருவர் அதையே பண்றீங்க. நீங்க போங்க, நீங்க பாருங்க, நீங்க சீன் போடுங்க. இன்னைக்கு கூட அரசு ஊழியர்களுக்கு 6% அகவிலைப்படி அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் நேரத்தில் மக்களை பேச முதலமைச்சர் சட்டசபைக்கு வர முதலமைச்சர் நீங்க மாற்றி மாற்றி திசை விவாதம் பண்றதுனால அதுக்கு பதில் நான் சொல்ல வேண்டி வந்தது. அது வந்து தேவையில்லாம என்னுடைய விவாதத்தை திசை திருப்பது. நான் சொல்றேன், திமுக தலைவர் எத்தனை முறை சட்டத்துக்கு வந்தார்கள் மாறி கேட்பேன். அது 4 வேலைக்கு போகும். அதுல 3 முறை திருவாரூருக்கு 92 வயசு சட்டசபைக்கு போகிறது. அவர் சங்கர் நாற்காலி போறதுக்கு மாத்தி மாத்தி வேற ஒரு விஷயத்துக்கு போகும்போது போக சட்டமன்ற ஒரு பாக போட்டு தர மாட்டீங்க. பண்ணி தரும் சொல்லாரு சபாநாயகர். சபாநாயகர் சொன்னார், எங்களுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டால் பரிசீலிக்க தெளிவா எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுத்தாரு. திமுக பொருளாதார நன்றி பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு சார். நீங்க இல்ல நன்றி சொல்லுங்க சார். அதை செய்ய வேண்டிய உங்களோட கடமை. நான் உங்களோட இறுதியா கேட்க விரும்புறேன். ஒரு 4.5 ஆண்டு காலமாக நீங்கள் 1000 பிரச்சாரம் பண்ணிக்கங்க, அதுக்கு வேற கணக்கு. 6 மாசத்துக்குள்ள தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்துல இன்னைக்கே அரசியல் சூழ்நிலை வந்து சூடுபிடிச்ச நிலைமையில இப்ப நீங்க பண்ணக்கூடிய பிரச்சாரம் நிச்சயமான அரசியல் நோக்கம் கொண்டது என்ற பார்வை எப்படி நீங்க தவிர்க்க முடியும்? ஒவ்வொரு வருஷமும் மிஸ்டர் பாண்டே நாங்க எங்க கட்சி சார்பில் நிறைய பொதுக்கூட்டங்கள் போடும். ஒரு வருஷம் ஆண்டு முடிஞ்ச உடனே முதல் ஆண்டு சாதனை, 2ஆம் ஆண்டு சாதனை, 3ஆம் ஆண்டு சாதனை, 4ஆம் ஆண்டு சாதனை, ஒரு பிரச்சாரம் தானே. அரசாங்க பணத்தை ஏன் பண்றதுன்னு கேள்வி. அரசாங்க பணத்துல இவங்க வந்து இது நடத்தினாங்க, கனிமொழி அவங்க ஒண்ணு நடத்தினாங்க. அரசாங்க பணத்துல தானே டான்ஸ் நடத்தினாங்க. இல்ல சென்னை கோடி செம்மொழி மாநாடு சங்கமத்துல வந்து திமுக புகழ் எங்க பண்ணாங்கன்னு தெரியும். எல்லா இடத்திலும் திமுகவுடைய பேனர், கருணாநிதியோட பேனர், ஸ்டாலினோட பேனர், கனிமொழியுடைய பேனர், எல்லா இடத்திலும் அவங்களை பற்றி புகழாரம். மக்கள் வரி பணத்துலதான் சென்னை சங்கமம் சங்கமங்கிற பேர் நடத்தி இவங்க இவங்க சொந்த பணம் கிடையாது. இந்த பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அரசுடைய சாதனையை நம்ம வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டு இருந்தோம், பிட் நோட்டீஸ் கொடுக்கும். இன்னைக்கு வந்து இப்ப உங்க செய்திகள் எல்லாம் இன்னைக்கு ஊடகங்கள் வழியா போகுது. அதே மாதிரி ஒரு செய்திகளை இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ப, விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்ப ஒரு ஊடகம் மூலமா மக்கள் மத்தியில எல்இடிவி மூலமா கொண்டு போய் காட்டுறோம். இன்னைக்கு யாரும் விளம்பரத்தை படிக்க தயாரா இல்ல, போஸ்டர் படிக்க தயார், போஸ்டர் ஒட்ட முடியாது. நீதிமன்றம் அந்த இடத்துல போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னு பலமான கெடுபிடி இருக்கு. உங்களுக்கு தெரியும், முதல்ல செவத்துல எங்க வேணா போஸ்டர்ஸ் ஒட்டலாம், ஆனால் இப்ப அது முடியாது.
ஆகவே இதை வந்து எங்களுடைய செய்ததை காட்டுறாங்க, செய்யாத நாங்க சொல்லல. மக்களுக்காக இதுவரை செய்ததை இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான முறைப்படி முக்கியமான கேள்வி எழுதுறது என்ன அப்படின்னா, அரசாங்கத்துறை நலத்திட்டங்களை மக்களை கொண்டு சேர்க்கணுங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தனிநபர் துதிபாடலாக போகும்போது விமர்சனங்கள் வருகின்றன. நிச்சயமாக முதலமைச்சரோ தமிழக அரசோ திட்டங்களோ மக்களை கொண்டு போய் சேர்க்கணும், அப்படித்தான் செய்யணும். அரசாங்கம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். ஆனால் ஒரே ஒரு நபரை மட்டும் முன்னிறுத்தி செய்து அப்படிங்கும்போது 6 மாசத்துக்குள்ள தேர்தல் வரக்கூடிய நிலைமையில் அப்படிங்கும்போது நிச்சயமாக விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். மக்கள் நலத்திட்டங்கள் சாமானியர்களுக்கு சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற மாற்று கருத்துல அது தனிமனித துதிபாடலாக இருக்கிறதா இல்லையா என்பதை அரசு சுய பரிசோதனை செய்து கொண்ட நேரம் பார்க்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கருத்து 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.